வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி. கஸ்தூரி வாங்கோ. வணக்கம். தொடருங்கள். நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முற்றத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை 10ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கி சேவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் சிறப்பு குழந்தைகளின் விழிப்புணர்வு மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இன்றைய சித்திரை மாதத்தில் வருகின்ற முட்டத்து மலர் 302வது மலராக மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. இன்று எங்களுடன் விருந்தினராக இணைந்து சிறப்பிக்கின்றார் ஒரு ஆளுமை மிக்க ஆசிரியர், நடன கலைஞர், எழுத்தாளர், பாடலாசிரியர் என பன்முக ஆளுமைகளுடன் விளங்குகின்ற திருமதி கஸ்தூரி மாசிலன் அவர்கள். இவர் பின்லாந்து நாட்டில் பினிஷ் பாடசாலையில் பிள்ளைகளுக்கு கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கும் ஒரு திறமையுடன் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஆசிரியர் என்று சொல்லலாம். எங்களுடைய நாட்டவர்கள் இங்கு வந்து மொழிகளை கற்று தங்களையும் நிலைநிறுத்தி கொண்டு தங்களால் இயன்ற சேவையினையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் திருமதி கஸ்தூரி மாசிலன் அவர்கள் பினிஷ் பாடசாலையின் ஆசிரியர்களாக நீண்ட காலமாக கடமையாற்றி கொண்டு வருகின்றார். அது மட்டுமன்றி இல்லாமல் நடனம் பாட பரத கலாமன்றம் என்ற நடன பள்ளியை நிறுவி பிள்ளைகளுக்கு பரதநாட்டியத்தையும் கற்பித்து வருகின்றார். பல நூல்களை இந்த உலகிற்கு தந்திருக்கின்றார். அவ்வாறு சிறப்புகள் பொருந்திய கஸ்தூரி அவர்களை எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் அழைப்பதில் மிகுந்த விருப்புடன் அவரை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலில் அவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் கஸ்தூரி மாசிலன் அவர்களே. வணக்கம். என் அப்பாவை மனதில் இருத்தி இணைவழி மூலம் வருகை தந்த அத்துணை நல் இதயங்களுக்கும் எனது முறையான தமிழ் வணக்கங்கள். பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் தமிழின் அழகோடு வண்ண வண்ண மலர்களால் மலர்ந்து மனம் வீசி கொண்டிருக்கும் முற்றத்து மலர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். உங்களோடு சேர்ந்து பயணிக்க ஆவலாக இருக்கின்றேன். மிக்க நன்றிகள். ஒரு கவிஞர், பாடலாசிரியர் என்று சொல்லும் பொழுது அதை இது முக உரையிலேயே நீங்கள் அதை காட்டிவிட்டீர்கள். மிகுந்த வரவேற்புகள். நாங்கள் முதலே குறிப்பிட்டிருந்தேன், நீங்கள் பல்துறை சார்ந்தவராகவும் சமூக நோக்கோடு எதிர்கால சந்ததிகளை, எதிர்கால தலைமுறையினரை நன்கு வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோடும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் பின்லாந்து நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு முதல் ஈழத்தில் நீங்கள் சாவச்சேரி சங்கத்தானையை புறப்படமாக கொண்டு சாவச்சேரியில் உங்களது கலைகளை கற்று கல்வியை கற்று அங்கு ஆசிரியராக கடமையாற்றி ஈழத்திலே பல இடங்களில் ஆசிரியராக கடமையாற்றி இருக்கிறீர்கள். அந்த அனுபவத்தோடு நீங்கள் பின்லாந்து நோக்கி வந்திருக்கிறீர்கள். உங்களது பயணம் என்பது பெரியொரு பயணமாக இருக்கின்றது. நிறைய அனுபவங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அந்த அனுபவங்கள் சிலவற்றை நாங்கள் இன்று முற்றத்து மலர் ஊடாக பாமுக உறவுகளுக்காக பகிரப் போகின்றோம். பலர் கேட்டு பயனடைவார்கள், பலர் கேட்டு வாழ்த்துவார்கள். அந்த வகையில் இன்று நீங்கள் பினிஷ் பாடசாலையில் தற்பொழுது ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஏன் இந்த தொழிலை நீங்கள் தெரிவு செய்திருந்தீங்க? என்னோட அறிமுகத்தோட தொடங்கலாமா? நிச்சயமாக. நான் ஏனென்றால் பின்னுக்கு நாங்கள் ஊருக்கு செல்ல போகிறோம், ஆசிரியர் தொழில் ஏனென்றால் தொடங்கிய இடத்துக்கு செல்ல போகிறோம். எனது நீங்கள் தொடங்கியும் தொடரலாம். என்னுடைய முறை ஒன்று, இங்கு நாங்கள் இப்பொழுது ஊன்றி இருக்கிற இடத்தை முறை பார்த்துட்டு பின்னுக்கு நாங்கள் செல்வோம். பின்லாந்து கல்வி முறை உலகில் முதன்மையானது. இங்கு குழந்தைகள் 7 வயதில் கல்வி கற்கின்றார்கள். பாடசாலையில எல்லாமே ஒரு இலவசமாக இங்க கொடுக்கப்படுகின்றது.
ஆம், தனிப்பட்ட திறமைகள் ஆம், இங்க பொதுவாக அதைத்தான் முக்கியமாக கொள்கின்றார்கள். ஆம், 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 மாணவர்களை வளர்ப்பதில் இங்கு கல்வி திட்டம் அதிகம், பின்லாந்து கல்வி திட்டம் அதிகம் முக்கியத்துவமானதாக இருக்கின்றது உலகத்தில். வேற ஆம். ஒரு மகிழ்ச்சியான நாடு. நிச்சயம். உம் அப்ப நான் இலங்கையில 7 வருடங்களுக்கு மேலாக ஆசிரியர் தொழிலில் இருந்து நான் நாட்டிய ஆசிரியராக. ஆம், பின்லாந்து வந்து ஹம், எனது மொழியை பெற்று இப்ப பின்லாந்து மக்களுக்குள்ள கல்வி கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியராக விளங்குகின்றேன். உம் இது எனக்கு பொருத்தமான துறை இங்க வந்து இத தொடர்றதுக்கு. ஏனென்னா எனக்கு அங்கேயும் நான் ஆசிரியராக இருந்தேனா, நான் இந்த மொழியில ஆசிரியராக இருக்கின்றேன். அங்க பரதநாட்டியம், இங்க பின்லாந்து மொழி. மொழியில். ஆம், ஆம். நீங்க முதலே குறிப்பிட்டு விட்டதை போல எனக்கும் ஏன் இங்கு ஆசிரியராக இருப்பதற்குரிய காரணம் முன்னுக்கு இருக்கின்றது உங்களுக்கு. நான் நினைக்கிறேன் அந்த ஆசிரியர் அனுபவங்களையும் தொட்டுக்கொண்டு வருவது சிறப்பு நினைக்கின்றேன். அப்படி என்றால் நாங்கள் சங்கத்தானைக்கு சென்றுதான் வர வேண்டும். ஆம், ஈழத்தில் சங்கத்தானையை நீங்கள் பிறந்து எவ்வாறு உங்களுடைய வளர்ச்சி படிகள் அமைந்திருந்தது அதை ஒரு முறை சொல்லிக் கொள்ளுங்க. பின்லாந்தில் வாழ்ந்து வரும் நான் இலங்கையைச் சேர்ந்த நான். ஆம், இலங்கையில் யாழ் மாவட்டத்துல தென்மராட்சி ஒரு பகுதி. தென்மராட்சியில சாவச்சேரி நகரத்துல எனது ஊர் சங்கத்தாண்டி சாவச்சேரி. ஆம், சோலைகள் நிறைந்த ஒரு குளிர்ச்சியான ஒரு ஊர். ஆம், ஆம், இங்க கவிஞர்கள், கலைஞர்கள், கைவினையாளர்கள், பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆம். எனது குடும்பத்தை பற்றி நான் சொல்லணும். நிச்சயம். உம் என் குடும்பம் எனக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஆமாம். குடும்பம், தொழில், என் தமிழ் என்பன நாம் எல்லோருக்கும் சொல்லி பெருமைப்படுற ஒரு விஷயமாக நான் வச்சிருக்கிறேன். ஆம். உம் என்ற குடும்பத்தை பற்றி சொல்லும் போது, நாங்கள் ஒரு ராக்கச்சி அம்மன் ஆலயம் சூழ ஒரு 5, 6 தலைமுறையாக வாழ்ந்து வருகின்றோம். ஆம். அஹ் எனது தாத்தா பிரபல்ய நாதஸ்வர வித்வான் கலந்தி எம் பஞ்சாபிகேஷன் அவர்களினதும், பல்லவிசுரம் வாசிப்பதில் இவருக்கு நிகர் இவர் என்ற பெருமை பெற்ற சண்முகம் அவர்களினதும் பேத்தி. ஆம். என்னுடைய தந்தை சண்முகம் பாலகிருஷ்ணன், அவர் ஒரு கலைத்துறை பட்டதாரி. ஆம். தாயார் ராஜமலர், என்னுடைய கணவன் மாசிலன், என்னுடைய சகோதரிகள் துளசி, காயத்ரி, மாதுமை, மயூரி. இவர்கள் அப்பாவின் வழிகாட்டல்ல நாங்க ஐவரும் நல்ல ஒரு நிலையில இருக்கிறோம். இப்படி நான் 7 வருஷமா இலங்கையில கல்வி கற்பித்து வந்திருக்கிறேன். ஆமா. அதற்கு முதலாவது முதல் நீங்கள் கற்ற பாடசாலைகளையும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நான் சாவச்சேரி இந்துல தான் படிச்சேன் நான். ஆம். ஆரம்பம் தொடக்கம் A level வரை அங்கதான் படிச்சேன் நான். ஆம். அதை படிச்சதை தொடர்ந்து நான் வவுனியாவுக்கு போயிருந்தேன். வவுனியாவுல நான் போனதும் A level ரிசல்ட்ஸ் வர முன்னமே நான் என்னைய படிப்பிக்கிறதுக்கு விட்டுட்டாங்க. ஆம். அது பிறகுதான் கேம்பஸ் போய் கொலிச் போய் கேம்பஸ் போய் பிறகு விவேகானந்தா வந்தேன் நான். ஓ! நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் காலத்திலேயே ஒரு சுட்டித்தனமாக கற்றிருப்பீர்கள் என்றது உங்களை பார்க்கும் பொழுது தெரிகிறது. எவ்வாறு இருந்தது? அதை சொல்வது சரியாக இருக்குமா? இல்ல 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 நாங்க ஒளிச்சு இருக்கிற ஆட்கள் பின்னுக்கு நிப்போம் எல்லாத்துக்கும், ஓ! முன்னுக்கு வாரதில்ல. சரி. நாங்க கொஞ்சம் பயந்தார்கள் தான். அப்படி நான் நினைக்கிறேன் ஒரு திடீர் மாற்றம் ஒண்ணு உங்கள்ல ஏற்பட்டிருக்குதுன்னு நினைக்கின்றேன். இருக்கலாம். ஆனா நாங்க முன்னுக்கு வர மாட்டோம். லெஸ்ல வாரதில்ல. சரி. இங்க இப்பவும் நான் படிப்பிச்ச ஆசிரியரோட தொடர்பு இருக்கு. நான் போய் பார்க்கிறேன் நான். ஆமா. இல்லத்துக்கு போனா முதல் அவங்கள சந்திக்கிறேன் நான். எனக்கு விருப்பமான மனதுக்கு நெருங்கிய ஆசிரியர்களோட சந்தித்து தொடர்பு கதைப்பது. இருக்கவும், ஓ! அவர்களே சொல்லுவார்கள் சரியான வளர்ச்சின்னு சொல்லி. ஆமாம். ம் பெரிய அளவுல ஒரு சாதாரணமா தான் படிச்சேன் நாங்க. ஓகே. ஆனா எனக்கு தமிழ்ல ஆர்வம். என்னுடைய எழுத்துத் துறையில் எனக்கு உந்துதலா இருந்தது என்னுடைய தந்தை. அவர் கதைகள், கட்டுரைகள் எல்லாத்தையும் பற்றி என்னோட கலந்துரையாடுவார். ஆம். இப்ப அப்பா இல்லாத கடினமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அவர் பெருமைப்படுவார்.
ஆம், நிச்சயமாக. ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பது பிறப்பிலே தொடங்கி இறப்பிலே முடிவது தானே. அதை நாங்கள் யதார்த்தமாக உணர்ந்தாலும், ஆனால் எங்களது அப்பா அம்மா எங்களது சொந்தம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு தனி எங்களுக்குள் ஒரு உணர்வு ஒன்று இருக்கின்றது. நீங்க முதலில் குறிப்பிட்டிருந்தீங்கள் உங்களை குடும்பத்துல வந்து பிரபலியமான ஆட்கள் பிரபலியமானவர்கள் மூத்தோர்களாக இருந்திருக்கின்றார்கள். பிரபல நாதஸ்வர வித்வான் கே பஞ்சாபி கேசன் என்றால் ஈழத்தில தெரியாதவர்கள் இல்லை என்று சொல்ற அளவுக்கு அவருடைய நாதஸ்வரத்தில திறமை பெற்றிருந்தவர் அந்த காலங்களில். நாங்களும் அறிந்திருக்கிறோம். சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆலயங்களில் முன்னணி கலைஞர்களில் இவர் ஒரு தேர்ச்சி பெற்ற கலைஞராக விளங்கியவர். அது மட்டுமன்றில்லாமல் பல நாதசுர வித்துவான்களை உருவாக்கிய பெருமையும் இவருக்குண்டு. இன்றும் ஒரு நாதசுர கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு இப்போது படித்திருந்தேன். வழக்கம்பெரிய சிவகுமார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறு. நாளைக்கு அவருக்கு ஒரு பட்டம் கிடைக்கும். அவர் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார், 2 வருடங்களாக பஞ்சாபி கேசன் அவர்களிடம் பயின்றிருந்தேன் என்று அதில் குறிப்பிட்டிருந்திருக்கின்றார். அப்படி பல பிரபலியமாக இப்போது வாசித்து கொண்டிருக்கிற கலைஞர்களை உருவாக்கிய பெருமை அவருக்குண்டு. அதே போல நீங்கள் உங்களுடைய இன்னொரு மூத்தவர் சண்முக அவர்களது பேத்தி என்றதும் ஒரு பெருமை. அவருடைய அப்பாவினுடைய அப்பா அவர் தாத்தாக்கு அவர் கற்பித்திருக்கின்றார் இந்த இசையை. எங்க பஞ்சாபியேஷன் தாத்தாக்கு சண்முகன் தாத்தா சொல்லி கொடுத்திருக்கிறார், அவற்ற குரு. சரி சரி. ஓ, அவர்களுடைய காலங்கள் உண்மையில அந்த அப்பா எங்கட தாத்தாக்கு குருவா இருந்திருக்கிறார். ஓகே ஓகே. நான் உண்மையில இந்த மூத்தவர்களை பற்றி கதைக்கும் பொழுது அது எனக்கு ஒரு சரியான விருப்பமான ஒரு நினைவுகளை மீள் எடுப்பது என்பது. நாங்கள் பலர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கேட்டால் பலரை தெரியாது. ஏனென்றால் நாங்கள் மறந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அவ்வாறான திக்கு திக்காக ஒவ்வொரு நாடுகளிலும் நாங்கள் பரந்துபட்டு வாழ்ந்து கொண்டிருப்பதனால் நாங்கள் உண்டு வேலை உண்டு அடுத்தது என்னன்னு சொல்லிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அதனாலே ஈழத்திலே வாழ்ந்த பலரை நாங்கள் மறந்திருக்கிறோம். அவ்வாறு இவர்களும் மறந்து போக கூடாது. இவர்களை நாங்கள் திருப்ப நினைவுபடுத்த வேண்டும். இவர்களது கலைகள் பற்றி, இவர்களது சேவைகள் பற்றி வருங்காலத்தவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் எனக்குண்டு. இவர் இயக்குனர் அவர்களும் நடாமோகன் அவர்களும் மூத்தோர்கள் மாண்பு போற்றும் மாதம் என்று சொல்லி சென்ற மாதம் அந்த மாதம்தான் எங்களது மூத்தவர்களை நாங்கள் தான் சொல்ல வேண்டும், நாங்கள் கதைக்க வேண்டும் என்றது இவருடைய எண்ணமும். அந்த வகையில நாங்கள் இப்பொழுது உங்களுடைய மூத்தோர்கள் அவர்களை நாங்கள் இப்போது நினைவு கூர்ந்திருந்தோம். மிக அழகான ஒரு கலைஞர்களுடைய வாழ்க்கை சரிதம். அதை அந்த காலங்கள் பொற்காலங்கள் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கும் நீங்களும் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்திருக்கிறீர்கள். அவர்களை உங்களுக்கு நன்கு தெரியுமா? அல்லது தாத்தாவோடு தான் நான் இருந்திருக்கிறேன். கூடுதலான காலம் தாத்தா அம்மாவோட தான் இருந்திருக்கிறேன். இப்ப தாத்தாவுக்கு ஒரு 100ஆண்டு விழா செய்தாங்க 2025ஆம் ஆண்டு. அப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சாவச்சேரி இந்து கல்லூரி எல்லாம் சேர்ந்து ஒரு விழா எடுத்தாங்க. அதுல ஒரு மலர் வெளியிட்டாங்க. அந்த மலர்ல நான் ஒரு முக்கியமான கட்டுரை எழுதி இருக்கிறேன் தாத்தாவை பற்றி. ஏனென்றா தாத்தாவோட இருந்த நான் சின்னல இருந்து குட்டியில இருந்து இருந்த நான். தாத்தா அப்படி இருப்பார். தாத்தா ஒரு கடிஞ்ச ஒரு சொல்ல மாட்டார். வேற அவருக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. அது எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு விதமான கெட்ட பழக்கம் தாத்தாட்டையும் இல்ல, அப்பாட்டையும் இல்ல, மாமா மேரிட்டையும் இருக்கு இல்ல. சாவச்சேரியில கொஞ்சம் அப்படியான பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்ல. அதால நான் பெருமையா சொல்லுவேன். நிச்சயமாக இது இப்போது வாழ்கிற கலைஞர்கள் பலருக்கும் இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்றது எனது எண்ணமாக இருக்கின்றது. எல்லாருக்கும் தெரியும் தாத்தாவோ அப்பாவோ ஒன்றுமே கூடாத பழக்கங்கள் எதுவும் இல்லை என்று. அதாலதான் அவங்க நிலையா நின்று இருக்கிறாங்க என்று நான் நினைக்கிறேன். வேற இணையத்தில் ஏதோ சிக்கலாக இருக்கிறது போல. அவர் நேரம் தவற மாட்டார். வேற சாப்பாட்டுல கவனம், வேற அந்த ஒரு தடவை கடிஞ்சு கதைக்க மாட்டார். கதைக்கிற பண்பு அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டிருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். எங்கட வீட்டு எல்லாருமே அப்படித்தான். கொஞ்சம்
கூடாத வார்த்தைகளோ இல்லாட்டிக்கு தமிழ்ல கதைப்போம் நாங்க எங்கட வீட்டு மற்றவர்கள் மனநோகத்தக்க வகையில் கதைக்க கதைக்க மாட்டார். மாட்டோம். ம். ஆம். நல்லதே. அந்த நல்ல இயல்புகளை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் கடத்தி செல்ல வேண்டும் என்றது எங்களுடைய ஆசையாகவும் இருக்கின்றது. இவ்வாறு கஸ்தூரியினுடைய வாழ்க்கையில மூத்தோர்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தோட கஸ்தூரி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்திருக்கிறீங்க. பள்ளிக்காலம் முடிந்தவுடன் பாடசாலை பல்கலைக்கழக வாழ்க்கைக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். பல்கலைக்கழகம் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்திருந்தீங்க? இல்ல நான் முதல் கல்வியல் கல்லூரி தான் போனேன். அங்க 3 வருஷம் அங்க இருந்து படிச்சேன் நான். ஆம். அது பிரதான் வெளிவாரியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல படிச்சேன். ஆம். ஆ கல்லூரியில நிறைய கற்றுக்கொண்டேன். நாங்க கல்வியல் பலவிதமான கல்லூரி எந்த கல்வியல் கல்லூரியில கற்றுக்கொண்டீங்க? கோப்பாய் கல்வியல் கல்லூரியில படிச்சேன். கோப்பாயில. கோப்பாயில அமைந்த கல்வியல் கல்லூரியில. ஆம். அங்க அங்க எனக்கு அங்கேயும் நான் கற்றுக்கொண்டேனோ தெரியா என்னன்னா முன்னுக்கு வந்து எல்லாமே என்னன்னா நாங்க வீட்டுக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள இருந்து நாங்க அப்பதான் நாங்க வெளியில வாரோம். ஆம். அங்க கல்வியல் கல்லூரினா நீங்கள் அங்கேயே இருந்து படிக்கிற வாழ்க்கை உங்களுக்கு. முழு நாளும் அங்கேயே இருந்து மாணவர்களோட சேர்ந்து இருந்து சமைச்சு சாப்பிட்டு படுத்து எழும்புற அந்த வாழ்க்கை. அப்ப எல்லோருடையும் சேர்ந்து போற ஒரு தன்மை இருந்திருக்கு அங்க. ஆம். அதோட நான் வவுனியா வந்தோனே, வவுனியாவிலயும் நான் வவுனியா வந்தோனே ஒரு டீச்சர்கிட்ட படிக்க போனேன். அ வி யாழினி வீரசிங்கம் ஆம். என்றவாட்ட. ஆம். அவ போனோனே என்கிட்ட படிப்பிக்க தந்துட்டா. போய் 1 கிலோமில்லே அவங்களுக்கு குழந்தை கிடைக்க போதுன்னோனே, அந்த முழு வகுப்பையும் என்னட்ட தந்துட்டு என்னைய நம்பி தந்துட்டா. ஆம். நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்று நான் நினைக்கின்றேன். இணையத்தில் ஏதாவது சிக்கல் இருக்கிறதா? எனது பக்கமா தெரியவில்லை. கஸ்தூரி, உங்களுடைய கதை எனக்கு கேட்கவில்லை. கேட்கிறதா நான் கதைக்கிறது உங்களுக்கு? இல்ல இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. ஆம், ஆம். உங்களோட இணையத்தில் வீடியோ ஏதாவது சிக்கல்? வந்து வீடியோ இல்லாம போனது கொஞ்ச நேரம். ஓ! அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இணையம் மாத்திக் கொண்டு வருகிறேன். நீங்கள் கதையுங்கள். நீங்கள் உங்களது அனுபவத்தினை சொல்லுங்கள். கல்வியல் கல்லூரி அனுபவத்தை சொல்லுங்க. கல்வியல் கல்லூரியில அவங்க தர சாப்பாடு தான் சாப்பிடணும். அ அங்கேயே சமாளிக்கணும். அங்கெல்லாம் நிறைய தண்ணி எல்லாம் இல்ல. கொஞ்சம் தண்ணிக்குள்ள சாப்பாடு, அளவான சாப்பாடு, வேற படிப்பு எல்லா விதமான கூடுதலான பாடங்கள். இப்ப நீங்க கேட்கிறது கன வருஷத்துக்கு முதல் கூட கொஞ்சம் மறந்து போச்சு. நிச்சயமாக. என்றாலும் அந்த காலங்கள் என்பது நாங்கள் வாழ்ந்து எங்களை மெருகூட்டிய காலங்களை மறப்பதென்பது அ எங்கட வாழ்க்கையில முடியும் வரைக்கும் அது ஞாபகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அங்க ஞானசக்தி ஆம், ஆசிரியர் கற்பித்தவங்க. ஆம், ம். நல்லா நான் அங்க கல்வியல் கல்லூரியில நான் கொஞ்சம் என்னுடைய நிகழ்ச்சி இல்லாம கல்வியல் கல்லூரி ஒரு விழாவும் இருக்கையில, ஆம். கல்வியல் கல்லூரியில ம் நடக்கும்போது என்னுடைய அப்பாண்ட அம்மா இறந்து போனாங்க. ஓ! அப்ப கொஞ்ச நேரம் எனக்கு சொல்லல. என்னன்னா அடுத்த நாள் நான் நிகழ்வு செய்யணும். ஆம், கொஞ்ச நேரம் காலையிலேருந்து இரவு மட்டும் எனக்கு அத அறிவிக்கல. என்னன்னா நான் போனா வர மாட்டேன்னு நினைச்சாங்க. ஆம். அப்ப சேர்ந்து அ க எங்களுடைய அதிபர் அவர் வந்து, "இல்ல நீங்க சொல்லோணுமென்னுட்டு" அவரே எனக்கு டிரைவராய் வந்தவர் சாவச்சேரிக்கு என்னைய கூட்டிக் கொண்டு போய். அப்பாட்ட சொன்னாரு, "இப்படி ஒரு நிகழ்வு நாளைக்கு இருக்கு. அனுப்ப முடியுமான்ட்டு." அப்ப அங்கருந்து அங்க அந்த எப்படி அடிப்பாங்க அந்த ஆமா. சுண்ணம் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இடிக்கையில நான் வாரேன் இங்க. ஓகே. கல்வியல் கல்லூரிக்கு அ அப்ப யாரோடையோ அனுப்பி விடுறார். சொல்லி. போய் ஏனன்னா, அவர் எங்கள மதிச்சு கேட்டிருக்கிறார். "நீ இங்க இறப்பு வீட்டுக்கு நிக்கோணுமெண்டு இல்ல. நீ அங்க போ." அப்ப அங்க போறேன். போய் நிகழ்வு செய்றேன். அது ஒரு கவலையான ஒரு பரதநாட்டிய நிகழ்வு தான். அ காண கண்ணன் ராதைக்குள்ள ஒரு அ ஊ ஊடல் வேற சோகமான ஒரு நிகழ்வு உண்டு. ஓகே. அப்ப என்ன விட பார்த்தார்கள் அழுதன்னு நான் கேள்விப்பட்டேன். பிறகு அடுத்து நான் ஒரு கொஞ்ச நாள்ல அம்மம்மாண்ட அதான் அப்பாண்ட அம்மாண்ட இறந்த இதுவும் என்னுடைய பரதநாட்டிய படங்களும் ஒரே பேப்பர்ல ஒரே இதுல வருது. ஓ! அப்படி ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு.
ஓ! எவ்வளவோ துக்கம் என்றால் என்ன, சந்தோஷம் என்றால் என்ன, எல்லாவற்றையும் கடந்து தான் எங்களுடைய இந்த வாழ்க்கை இப்பொழுது பரிணமிச்சுக் கொண்டிருக்குது என்று சொல்லலாம். ஆம். அப்படியே அப்பா அவைக்கு மரியாதை கொடுத்தவர். அவர் வந்து கொண்டாந்து விட்டு கேட்டபடியா. ஆமா. அப்படியான ஒரு பண்பான ஆளு தான் மனிதர் தான் என்னுடைய அப்பான்றதுல நான் பெருமையா பகிர்ந்து கொள்றேன். ஆமா. உண்மை. உண்மை. ஏனென்றால் வீட்டிலே நடக்கிற ஒரு நிகழ்வினை விட பாடசாலையில ஒரு நடக்கிற நிகழ்ச்சி முதன்மையாக தான் அந்த நேரத்தில் தெரிந்திருக்கின்றது. அதை உங்கள் தந்தை அதை அனுமதி தந்து அதை சிறப்பித்திருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆம். இவ்வாறு உங்களுடைய கல்வியியல் கல்லூரி முடித்த பின்னர் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஆசிரியர் நியமனம் பெற்றிருப்பீர்கள் நிச்சயமாக. எந்த பாடசாலை முதல் ஆசிரியர் நியமனமாக இருந்தது? விவேகானந்தா கொழும்பு விவேகானந்தா கல்லூரி. ஆம். அ இப்பவும் அது எனக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு பாடசாலை. இப்ப 100ஆண்டு விழா நடந்தது. ஆம். ம். அ அ எனக்கு அங்கத்த ஆசிரியர், அங்கத்த மாணவர்கள் எல்லாருமே என்னோட இப்போ தொடர்புல இருக்கிறாங்க. குறிப்பாக நான் சொல்லணும்னா என்னட்ட படிச்ச பிள்ளைகள் பிருந்தலட்சுமி, சர்மிளா, அபிராமி, வேற ரோகிணி, வினோதினி இப்ப பிரபல்யமான பரதநாட்டிய ஆசிரியராக இருக்கிறார். ஓ! ஓ! சிறப்பு. அது உங்களுடைய எல்லாம் எனக்கு தெரியாம இருக்கலாம். எனக்கு ஆம். தெரிஞ்ச தொடர்புல இருக்கிற பிள்ளைகள சொல்றேன் நான். ஓகே, ஓகே. ஆம். இப்பொழுது ந நான் நினைக்கிறேன் நீங்கள் நீண்ட காலங்கள் 17 எத்தனை ஆண்டுகள் நீங்கள் படிப்பித்து இப்பொழுது அங்கு? அங்க ஒரு 5 வருடங்கள் படிப்பிச்சேன் நான் விவேகானந்தா கல்லூரியில. ஆம். பிறகு அதுல தொடர்ந்து ப பம்பலப்பிட்டி இந்து கல்லூரியில படிப்பிச்சேன் நான் ஒரு 2 வருஷம். ஆம். மொத்தமா நான் இலங்கையில அதுக்கு முதல் நான் வவுனியால இருக்கையில படிப்பிச்சேன் நான். ரம்பக்குள மகளிர் மகா வித்தியாலயம் இந்து கல்லூரி. ஆம். வவுனியா இந்து கல்லூரி. வவுனியா இந்து கல்லூரியில படிப்பிச்ச அனுபவம் இருக்கு. ஆனா, அப்ப நான் கொலேஜுக்கு போகல. கல்வியியல் கல்லூரிக்கு போகாத காலத்துல. ஏ லெவல் ஆம். ஏ லெவல் வர முன்ன. சரி. வர முன்னமே நான் படிப்பிச்சேன். அதால கல்வியியல் கல்லூரியிலயும் நான் கொஞ்சம் முன்னுக்கு இருந்தேன் நான் நினைக்கிறேன். ஆம், முக்கியமா காரணம் சூரியஜாலினி மிஸ் என்ன நம்பி அவங்கள்ட கிளாஸ தந்ததாயும் இருக்கலாம். ஆமா. அவங்களுக்கு நிச்சயம். இந்த சந்தர்ப்பத்துல நான் நன்றி சொல்லி விடுறேன். ஆமாம். இப்பொழுதும் பிரபலமாக நிறைய மாணவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். முகநூலில் அவருடைய திறமைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆம். இவ்வாறு உங்களுடைய நடனத்தினுடைய ஒரு ஆசிரியர் தரத்தினுடைய ஆசிரியருடைய பணிகள் இவ்வாறு தொடரும் பொழுது, நீங்கள் பின்லாந்து வர வேண்டிய சந்தர்ப்பம் ஏன் ஏற்பட்டது? பின்லாந்து ஒரு தூய்மையான காற்றை கொண்ட ஒரு நாடு. ஆம். பாதுகாப்பான சூழல். இங்க ஒரு கொள்ளை, கற்பழிப்பெல்லாம் இல்லாத ஒரு நாடு. ஒரு அமைதியான சூழல் இங்க இருக்கு. ஆம். உயர்தர சுகாதாரத்துக்கு முக்கியத்துவமான நாடு. அ அப்ப இங்க மொழி கற்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா, இங்க எல்லா கலாச்சாரங்களையும் அவங்க மதிப்பாங்க. எல்லா நிச்ச விதமான கலாச்சாரங்களையும் மதிப்பாங்க. உலகில மகிழ்ச்சியான நாடு பின்லாந்து நாடு. முதலாவது இடத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது நீண்ட எப்போதுமே. காலங்களாக. இந்த ஏரிகள், வடக்கு அந்த விளக்குகள் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. சரி, சரி. ஓகே. இப்படி நீங்க பின்லாந்து நாட்டுக்கு வந்து இப்பொழுது எத்தனை வருடங்கள் ஆகின்றன? கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆகுது. ஓ! ஆனா நான் பின்லாந்துக்கு வந்தா 2 நாள்லயே நான் பரதநாட்டியம் ஆட போயிட்டேன். ம். இன்னாட்ட பேருக்கு இங்க வந்திருக்கிறாங்க. என்ற ஒரு காற்றின் அடையாளம். ஆமாம். அடையா யார்கிட்டயோ போய் அவங்க என்னட்ட வந்து கேட்டாங்க. நான் இருக்கைகள, "நீங்க பரதநாட்டியம் செய்வீங்களா? நாளன்னைக்கு ஒரு மாவீரர் நாள் வருது. செய்றீங்களான்னு?" கேட்டாங்க. ஆமாம். ஒருக்கா 2 தடவ பாட்ட கேட்டுட்டு போய் ஆடினான். அது பிறகு அவங்க தமிழ் ஸ்கூல்ல படிப்பிக்க விட்டாங்க. பிறகு நிகழ்வுகள் வந்துச்சு. அப்படி முகநூலால நான் பரதநாட்டிய படங்களோ, வீடியோ போடைகள கூப்பிட்டாங்க. அப்படி கலாச்சார நிகழ்ச்சிகள் பல செய்திருக்கிறேன். ஆம். என்னட்ட அதுல கிட்டத்தட்ட 70, 80 மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள். ரஷ்யா, பின்லாந்து மொழி, வேற ம் தமிழ், வேற அப்படி பலதரப்பட்ட மாணவர்கள் இங்க இருந்திருக்கிறாங்க. என்னட்ட படிச்சிருக்கிறாங்க. ஆம். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் குறைவுதான். நான் என்னை தேடி என்னைய வேணும் என்று வாரார்கள். ஏனென்றா முதல் அ 3 சிட்டில போய் எடுத்தேன் நான்.
வேற வேற சிட்டில எல்லாம் தூர நான் பாடசாலை போயிட்டு விட்டு வந்துட்டு போய் எடுத்தேன் நான். ஓ பிறகு எனக்கு சில கசப்பான சம்பவங்கள், காயங்கள் நடந்தது. பிள்ளை ஒன்று உருவாகி அவங்க இறந்து போனாங்க. அப்ப அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சினான். அவங்களை எனக்காக காவல் இருந்த, எனக்காக வேறு ஒருத்தர்கிட்டயும் போகாம இருந்த பிள்ளைகள், அவங்கள மட்டுமே நான் இப்ப வீட்டில எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஓ ஆம் ஆனா என்னது படிச்ச பிள்ளைகள் இப்ப படிப்பிக்கிறாங்க. அது ஒரு சந்தோஷம் தானே. நிச்சயமாக நீங்கள் அடிப்படையில் உருவாக்கி விட்டவர்கள் இப்பொழுது வளர்ந்து பெரிதாகி தாங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு பெருமையும் தான். நாங்கள் படிப்பித்த பிள்ளைகள் இப்பொழுது அதை இன்னொரு சமூகத்தை வழிநடத்தி கொண்டு போற அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு பெருமை. பிள்ளைகளுக்கு உண்மையில நீங்கள் இப்படி பரதநாட்டியத்தோடு இருக்கும் பொழுது பினிஸ் மொழியை கற்று அதில் பட்டம் பெற்று நீங்கள் அதை ஆம், பினிஸ் பாடசாலையில் ஆசிரியராக வேண்டும் என்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு? நீங்க முதல்ல நான் இந்த கேள்வியை கேட்டிருந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ஊரிலே ஆசிரியராக இருந்தமையினால் அந்த எண்ணம் வந்ததுண்டு. ஏன் இங்குத்தானே நிறைய வேலைகளுக்குரிய இடம், வேலைகள் செய்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது தானே. நான் ஒரு பிள்ளைகளோட நான் இருக்கணும்னு யோசிச்சேன் நான். ஆம், பிள்ளைகளோட பழகுறது எனக்கு விருப்பமான ஒரு ஒரு விஷயம். பட் நான் உடனே ஒரு ஆளுக்கு உதவி தேவை இருந்தால் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான். அஹ் பிள்ளைகள் மூலமே எனக்கு வேற தொழில் தெரியாது. ஓ வேற எனக்கு பாடசாலை வாழ்க்கை தான் தெரியும். எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. வேற ஒரு காரணம் சொல்ல தெரியல. நிச்சயமாக. என்னென்ன அது ஒரு பிடித்த தொழிலை செய்வது என்பது இலகுவாக இருக்கும். அதை கற்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஒரு பிடிக்காத வேலையை செய்யத்தான் அதில் சிக்கல்கள் நிறைய இருக்கும். ஆம், நீங்கள் பினிஸ் மொழி கற்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் அங்கு தமிழ், ஆங்கிலம் மொழிகளோடு இருந்து இங்கு வந்து பினிஸ் மொழி கற்கும் பொழுது எவ்வாறான சிரமங்களாக இருந்ததா அல்லது எவ்வளவு காலம் உங்களுக்கு அதை எடுத்துக்கொண்டது? எனக்கு இங்க ஒரு உறவினர் இருக்கையில, ஒரு நண்பர் இருக்கையில, ஹம் எனக்கு கட்டாயம் எப்படியும் இந்த மொழி படிக்கணும்ன்றது. ஆம், நான் முதல் எடுத்த தொடக்கம் என்னன்னா, எங்கட வீட்ல டிவி இல்ல. இன்று வரை டிவி இல்ல. என்னோட ஓ தமிழ் ஒன்றும் பார்க்கல. நான் எப்படியும் படிக்கணும். அந்த ஒரு இன்று வரை நான் டிவி வச்சிருக்கேன். என்னோட தமிழ் நிகழ்ச்சிகள் பார்க்கிறது இல்ல. அதால தான் எழுதுறேன். இப்ப எனக்கு நான் எழுதுறது எல்லாமே எந்த என்ன சுத்தி நடக்கிற சம்பவங்களை வச்சு கொண்டு தான் நிஜ கதை தான் எழுதுறேன் நான். ஓ கதையும் நான் வேற ஒரு இதுக்குள்ள போறேன் இல்ல. கற்பனை என்ன இல்ல. வச்சு என்ன வச்சு கொண்டு தான் எழுதுறேன்னா, ஆம், அதால எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. என்னைய வெளிப்படுத்துறது கொஞ்சம் நேரம் இருந்திருக்கு. அதால வெளிப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். ஆம், படிக்க ஏன்னா யாருக்கு சொல்றேன்னா என்னன்னா, முதல் டிவிய நிப்பாட்டுங்கோ. உங்களுக்கு மொழி வரணும் வேண்டாம். முதல் அதுகளெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு நேரத்த மிச்சப்படுத்தீங்கன்னா, வெறுமனே நினைக்கிறேன் மொழி. உண்மை. உண்மையும் தான் அது. ஏனென்றால் கடினமான மொழி. சரியான கஷ்டமான மொழி தான். நான் கஷ்டப்பட்டு தான் படிச்சேன் நான். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆம். ஆனால் டிவியிலேயும் நாங்கள் எங்களுடைய தெரிந்த மொழியை பார்க்காமல் நாங்கள் கற்கிற மொழி சம்பந்தமா பார்த்திருந்தோம் என்றால் அதை கூட இன்னும் வளர்த்துக் கொள்ளலாம். ஆனால் நாங்கள் எங்கள்ல தான் இருக்கிறது அது. நாங்கள் எப்படி எங்களை வளப்படுத்த வேண்டும் என்று ஒரு கட்டுக்கோப்போடு ஒரு அந்த ஒரு அதுக்கு ஒரு எல்லை வைத்துக்கொண்டு பயணித்தோம் என்றால் நாங்கள் நிச்சயமாக நல்லாக பயணிக்கலாம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க பினிஷ் பாடசாலையில் இப்பொழுது அஹ், அஹ், 7 ஆண்டுகளாக கற்பிக்கிறீர்களா? இல்ல அப்படி இல்ல. நான் ஒருக்கா முதல் எனக்கு பெர்மனன்ட் இங்க கிடைச்சது. பிறகு நான் இடையில குழப்பினான் கொஞ்சம். ஆம், என்னோட பிள்ளைன்ற மருத்துவத்துக்காக ஆம், கொஞ்சம் நிப்பாட்டி இருந்து, பிறகு திரும்ப வந்து நான். ஆம். இப்ப திரும்ப வந்து ஒரு 3, 4 வருஷம் இருக்கும். ஓ முதல்ல என்ன எல்லாம் வித்தியாசமா எல்லாமே உணர்றீங்க? எல்லாமே சேர்த்து ஒரு 7 வருஷம் இருக்கும். நான் ஆம். இடையில ஒரு ஒரு பிரேக் இடைவெளி. எடுத்து. ஓகே. நீங்க எவ்வளவு இப்ப பின்லாந்து பாடசாலையில் கற்பிப்பதற்கும் எங்கள ஊர்ல நீங்க பாடசாலையில கற்பித்த அனுபவம் இருக்கு உங்களிடம். அந்த அனுபவங்களில
எது உங்களுக்கு இப்பொழுது ஒரு ஒரு தராசுல வச்சு பார்க்க எது உங்களுக்கு சுகமாக இருக்கிறது கற்பித்தல் முறைக்கு? ஆம், இல்ல 2 இடத்துலயும் நான் முன்னாயத்தம் செய்றேன் நான் தான். ஆம், எனக்கு நான் இங்க என்னன்னா மனச்சாட்சிப்படி இப்ப இங்க ஒரு தரம் வந்து பார்க்க போறதில்ல. அங்க வந்து பார்ப்பாங்க. ஆம், இங்க இருக்கிற ஆசிரியருக்கு என்ன ஒரு அ அ இது இருக்கும்ன்னு சொன்னா, அவங்க பிழை செய்ய மாட்டாங்க. லேசில ஆசிரியரா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. இதயத்தில இருந்து படிப்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் அப்படித்தான். ஆனா அங்க ம், கொஞ்சம் நாங்க நடிக்கோணும். அந்த பாடத்திட்டங்கள் அது இதுன்னு எழுதி காட்டோணும். பிரேக்ல அவங்களுக்கு அவங்களுக்கு நாங்க காட்டோம். நாங்க இதுல செய்தேன்னு சொல்லோணும். இங்க அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்ல. அது ஆம், ஒன்று இருக்கு. ஆனா எனக்கு அங்க என்னன்னா, அ யூனிஃபார்ம் அந்த அதுகள் வித்தியாசம் இருக்குதானே. இங்க எல்லா உடுப்போடையும் பெறுவாங்க. வேற இங்க மதிக்கிறேன்ட்டு அங்கெல்லாம் எனக்கு உடனே கால்ல விழுந்து கும்பிடுவாங்க. அந்த பண்பு இருக்குதானே, தமிழ் ஆம், பண்பு. ஆமாம், இங்க என்ன பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. வந்த புதுசுல எனக்கு சரியான கஷ்டமா இருந்தது. ஏன்னா நான் என்ன மதிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள். ஆமாம், ம். அப்ப சரியான கஷ்டம். நான் எதிர்பார்ப்பு இருந்தது என்னட்ட. வந்த புதுசுல. ஆம், வேற எங்கேயும் தமிழ் பாடசாலையிலயும் அ அங்க என்னட்ட வந்தோனே கேட்டாங்க ஒரு நிகழ்வுக்கு ஆடி காட்டோணும்ன்னு. நான் சொன்னேன், நான் பொருளன்னு ஆள் இல்ல. ஸ்கூல்ல படிப்பிச்ச ஒரு டீச்சர். நான் ஆடி காட்டோணும்ன்னு இல்ல. எனக்கு அந்த அந்த ஒரு இருந்தது இப்ப எனக்கு ஆமாம், புரிஞ்சுது. கொஞ்சம் எனக்கு வித்தியாசம் இருந்தது. நான் அங்கேயே இருந்த மாதிரி இங்கேயே இருக்கணும்ன்னு எதிர்பார்த்தேன் நான் ஆரம்ப காலத்துல. இப்ப இங்கத்த முறையில நடைமுறையில வந்துட்டேன் நான். இப்ப யார் மதிச்சா என்ன, மதிக்கா என்ன எனக்கு அம் எனக்கு சரி என்று படுறத செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா அப்ப நான் எதிர்பார்ப்பு இருந்தது எனக்கு கொஞ்சம். நிச்சயமாக. ஒரு நாடு விட்டு ஒரு நாட்டுக்கு வரும் பொழுதே பல மாற்றங்களுக்கும் சூழலுக்கும் அந்த நாட்டின் சூழலுக்கும் ஏற்ற மாதிரி எங்களை தயார் பண்ண வேண்டிய நிலையில தான் எங்களுடைய மனநிலை இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் நாங்கள் ஒரு இடத்தில் சோர்ந்து போய் இருந்துடுவோம். அந்த ம். இதுல நீங்களும் இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை ஆம், மொழிகளை கற்று உங்களை வளப்படுத்தி ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்க முதலே சொல்லியிருந்தீங்க பின்லாந்து நாடு இவ்வளவு சிறப்பாக இருக்கிறதால தான் நீங்க தெரிவு செய்து வந்திருந்தேன்னு சொல்றீங்க. நான் பின்லாந்து நாட்டு மக்கள் உங்களோடு பழகுற வேறு நாட்டு மக்களின் மனநிலைகள் அவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் கணித்திருக்கிறீங்க? இங்க சமத்துவத்த பேணுவாங்க. எல்லாற்ற கலாச்சாரத்தையும் மதிப்பாங்க. அதொண்டு இருக்கு இங்க. ஆனா, ஆம், எங்கட இங்க கூட கதைக்க மாட்டாங்க. கொஞ்சம் அமைதிய விரும்புறார்கள். நாங்க கதைக்கிறதுக்கு ம் ம் ஆர்வப்படுவோம். போராடுறோம். ஆமாம், எங்களுக்கு தனியா இருக்கிறோம். போய் கதைக்கோணும். அப்படி இப்படின்னு யோசிப்போம் எல்லாம். ஆமாம், இங்க அந்த இருக்கா? இங்க நான் வந்தது கொரோனா இந்த வீடு வாங்கினது கொரோனா டைம்ல. அப்ப ஒருத்தரும் கதைக்கையில இப்பவும் அதேதான் போய்க்கொண்டிருக்கு. அமைதியான இடம் தான். இதுல நான் ஹெல்சிங்கில இருக்கிறேன். தலைநகரத்துல இருக்கிறேன். ஆம், ம். இங்க தமிழாக்கள் குறைவு. ஆம், அ ஆக 1, 2 குடும்பம் தான் எனக்கு தெரிஞ்சு தமிழாக்கள். ஆனா நான் காண்றதே இல்ல. பாடசாலை வீடு என்று இருக்கிறார்கள் தான் நாங்க. கொஞ்சம் தமிழாக்கள் காண்ற குறைவு. ஆனா கோயில் இருக்கு. நான் விரைக்குல கோயில் இருக்கையில எங்கட தமிழ் கோயில். ஆம், இப்ப 2 கோயில் இருக்கு. முருகன் கோயில், சிவன் கோயில் இருக்கு. ஆகம முறைப்படி அங்க பூஜைகள், திருவிழா எல்லாம் நடக்குது. இப்ப ஆம், அங்க போனா சந்திக்கலாம். மற்றபடி நார்மலா ஒவ்வொரு நாளும் சந்திக்க இயலாது ஆட்கள. ஆம். இந்த கோயில்ல காண முடியாது. வேற நாடுகள் மாதிரி இங்க குறுகிய கொஞ்சம் பேர் தான் தமிழ் ஆட்கள் இருக்கு. ஆனா தமிழ் பண்பாடோட இருக்கிறாங்க. அத நிச்சயம். பேணுறாங்க. நிச்சயமாக. நான் நினைக்கிறேன் தமிழ் அமைப்புகளும் நிறைய இருக்கிறதாண்டா சொல்லி ஒரு முறை அறிந்திருந்தேன். நான் ம். நினைக்கிறேன் நான் எனது நிகழ்ச்சியில் முட்டத்து மலர்களில் முதல் ஒரு முறை பின்லாந்து நாட்டை சேர்ந்த ஒருவர் வந்து கதைத்திருந்தவர். அவருக்கு அடுத்ததாக நீங்கள் இப்போது 2வது விருந்தினராக எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சியில் அலங்கரிக்கிறீர்கள். பின்லாந்து நாடு ஒரு வித்தியாசமான நாடு. அங்கு சூழல் நன்றாக இருக்கும். அங்க பழகுறவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்றெல்லாம் அறிந்திருக்கிறோம்.
பிள்ளைகளுக்கு நல்ல வசதிகள் இருக்கின்றன. பிள்ளைகளுடைய முதல் சின்ன பிள்ளைகள்ல நீங்க சொல்லியிருந்தீங்க 7 வயதுல தான் பாடசாலைக்குள் பிள்ளை வரும்னு சொல்லி. அப்ப அந்த 7 வருட காலமும் பிள்ளை தனது விளையாட்டு அனுபவத்தை நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு நடைமுறையை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது சிறப்பானதாக இருக்கின்றது. இவ்வாறு உங்களுடைய பின்லாந்து பாடசாலை நீங்கள் பினிஷ் மொழியோடு இருக்கின்ற வேளையிலே நிறைய நூல்களை எழுதியிருக்கிறீர்கள். எழுத்து உங்களுடைய வாழ்க்கையோடு எழுத்து எவ்வாறு இருக்கிறது? நீங்க முதலே குறிப்பிட்டிருந்தீங்க உங்களுடைய அப்பா தான் காரணம் என்று சொல்லி. ஆனால் அந்த அளவுக்கு அப்பா தொடங்கி படிச்சது 1-2 புத்தகங்கள் செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 11 புத்தகத்துக்கு கிட்ட செய்திருக்கிறீர்களா? இப்பவும் எனக்கு அடுத்த மாசம் நான் வெளியிடுறேன் ஒரு 12 கதைகள் அடங்கிய சிறுகதை தொகுப்பு. உங்களுக்கு நான் விமர்சனம் கேட்க யோசித்தேன். நான் தொடர்பு கொள்வேன். அப்ப இப்ப அந்த 12 கதையும் என்ற நிஜ கதை. இந்த கதை என்ன மாதிரி வருமன்னா, உதாரணத்துக்கு நான் வவுனியாவுல இருக்கையில அங்க நடந்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கொண்டு கதை போகும். அந்த கொஞ்சம் கதை பெருத்து மைய கருத்து அந்த கருத்தாக இருக்கும். அதை அலங்காரம் செய்து கொழும்புல இருக்கையில நான் கொழும்புல தான் படிப்பிச்சேன்னா, அப்ப கொழும்புல இருக்கையில கொழும்புல நடந்த சம்பவங்களை கொண்டு 2-3 கதை வருது. வேற எந்த வீட்டுல இருக்கையில நான் எனக்கு வந்த அனுபவங்கள், உதாரணத்துக்கு நான் ஒரு கதை ஒன்று வருது. என்னைய முதல் ஆரம்பத்துல வயலின் கிளாஸுக்கு விட்டவங்க. எங்கிட்ட விட கொஞ்சம் எல்லாருமே மியூசிக் தான். இப்ப சங்கீதத்திலோட தான் தொடர்பு எல்லாருமே. அந்த பரதநாட்டியம் நான் மட்டும்தான் முதல் துவங்கினான். அப்ப கொஞ்சம் அவைக்கு விருப்பம் இல்லை. பிறகு போக போக ஓகே அப்பா பிறகு எனக்கு ஆதரவு தந்து அப்படி எல்லாம் வந்துட்டேன். ஆனா முதல் என்னைய கொண்டு விட்டது வயலின் கிளாஸுக்கு. வயலின் கிளாஸுக்கு போனோன்னே எனக்கு நித்திர தூங்க தோங்கிட்டு. அப்ப அதை வச்சு கொண்டு ஒரு கதை, அதுக்கு அதை வச்சு கொண்டு கதை. அப்ப நல்லூர் கோயிலுக்கு போவோம். அப்ப அங்க போய்க்கல அந்த பொருட்கள் எல்லாம் நாங்க 5 பிள்ளைகள், 5 பொம்பளை பிள்ளைகள். அப்ப எல்லாமே டக்குன்னு வேண்ட முடியாது. அப்ப அத அப்ப பார்த்தது. பிறகு இப்ப திரும்ப நான் போய்க்கல இப்ப எல்லாத்தையும் குவிக்கிறோம்ல வாங்கி. அந்த அப்ப இருந்தது இப்ப இருக்கிறது அதை வச்சு கொண்டு ஒரு கதை. அப்படி என்று கதைகள் வரும். ஓ ஓ சிறப்பு சிறப்பு. நான் நினைக்கிறேன் நீங்க இப்பொழுது கவிதைகள் கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கும் அதே வேளையில் நடனம் சார்ந்த நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறீங்க. நர்த்தனம், பரத நிறுத்தம், பரதநாட்டியம், சலங்கையும் சங்கீதம் என்று சொல்லி நாட்டியம் தொடர்பாக பரதம் தொடர்பாக பல நூல்கள் எழுதியிருக்கிறீங்க. அதோட இசையின் தொடர்பாக எழுதியிருக்கேன். தமிழ் இசை என்ற நூல் ஒன்றும் எழுதியிருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் அது பண்களை பற்றிய நூல்களாக இருக்குமோ? என்னன்னா என்னுடைய தாத்தா ஜூலை 1 பிறந்தவர். அப்ப அந்த ஒவ்வொரு ஜூலை மாசம் 1ஆம் தேதி நான் வெளியிட்டேன் புத்தகம். முதலாவது புத்தகம் நான் சொல்றது 2005ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு வெளியிட்டேன். 2004ஆம் ஆண்டு. நர்த்தனம் என்ற நூல் வெளியிட்டு இருந்தீங்க. இப்ப கடைசியா வெளியிட்டது 2023ஆம் ஆண்டு. இடையில அப்பாண்ட இறப்பால நான் கொஞ்சம் 2 வருஷம் வெளியிடல. இப்ப திரும்ப இப்ப கதை நூல்கள் வருது. அதை விட இன்னைக்கு எனக்கு நான் வந்து இப்ப நீங்க இது துவங்க முன்னம் ஒரு பாடல் ஒரு ஆட்களுக்கு அனுப்பியிருந்தேன் நான் இசையமைக்க. வந்துட்டது பாடல். அநேகமா நான் குறுகிய காலத்துல வெளியிடுவேன். இப்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு அனுப்பி இருக்கிறாங்க சரியாண்டு பார்க்க சொல்லி. அப்ப பாட்டு 2 வருது. முதல் ஒரு 3 பாட்டு வெளியிட்டு நான். அது பாட்டு எழுதுறது எனக்கு எப்ப வந்தேன்னா அப்பா அந்த அநேகமா நான் அப்பா தான் அந்த சில அந்தியட்டி புத்தகங்கள் எல்லாம் செய்வாங்க. யாரும் கேட்டு அப்பா எழுதி கொடுப்பார். ஆனா நாங்க அப்படி கேள்விப்பட்டது அப்பா அந்த எப்படி எழுதுறாரு அப்படி எல்லாம் பார்க்கல. ஆனா முதல் அப்பாக்காக நான் எழுதினான் முழு புத்தகமும். அப்பதான் நான் எல்லாரும் பார்த்துட்டு அடுத்த பாலகிருஷ்ணன் வந்துட்டாருன்னு சொன்னாங்க அங்க அந்தியட்டில. அப்பதான் ஏன் அப்பாவுக்கு நான் ஒரு பாட்டு எழுத முடியாதா, முதல் கவிதைகள் எழுதி கொண்டு வந்தேன்னா அப்பதான் எனக்கு பாட்டு நான் எழுதுவேன் என்றே தெரியும். அது கொஞ்சம் எல்லார்டையும் போய் சேர்ந்திருக்கு அப்பான்ற பாட்டு. வேற
ஒரு அம்பாள் எங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கு எங்கட பரம்பரை கோயில். ஆம். அந்த கோயிலுக்கு முதல் ஒரு பாட்டு எழுதினான் அப்பாண்ட பிறந்த நாள் அன்று. இப்ப அப்பாண்ட பிறந்த நாள் ஒவ்வொன்றுக்கும் பெறப்போகுது பாட்டு. நிச்சயம் நல்லது. தாத்தாண்ட பிறந்த நாளுக்கு கதை புத்தகம் பெறப்போகுது. கதையோ இல்லாட்டிக்கு நாட்டிய நூல் வரும். ஆம். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒவ்வொரு உங்களது ஆளுமைகளை வெளிப்படுத்தக்கூடியதாக நீங்கள் அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க. அதை ஒவ்வொரு நினைவாக செய்வது என்பது ஒரு சிறப்பு. அவர்களுக்கும் ஒரு சமர்ப்பணமாக இருக்கும். சமர்ப்பணம். உங்களுக்கும் ஒரு உங்கள் ஆளுமையை வெளிப்படுத்திய அல்லது வெளியிட்ட ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கும். சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் எங்கள் உறவுகளையும் நாங்கள் ஒரு முறை அழைத்துக் கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியில் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளே, இந்த நிகழ்ச்சி firstaudio.net ஊடாகவும் லண்டன் தமிழ் ரேடியோவிலும் இப்பொழுது நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள். முகநூல் ஊடாகவும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம் என்று அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். உங்களோடு கதைப்பதற்காக ஓடோடி வந்திருக்கின்றார் நகுலா சிவநாதன் அவர்கள். வணக்கம் டீச்சர். இனிய வணக்கம் சாந்தினி திரியரங்கன் அவர்களே. வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் வணக்கம். மிக அருமையாக உங்களுடைய அந்த நேர்காணலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். பின்லாந்து நாட்டை நாங்கள் நிறைய காலம் தேடி அந்த நாட்டை பற்றி அறிந்து கொண்டதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் மகிழ்ச்சியான நாடு என்று சொல்வார்கள் பின்லாண்டை. நீங்களும் மகிழ்ச்சியாக நடனத்தோடு சேர்ந்து அந்த கல்வித்துறையில் அந்த பின்லாந்து நாட்டில் இருப்பதை விட்டு உண்மையிலேயே மகிழ்ச்சி. உங்களோட பகுதி, அதாவது உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். பல விடயங்களை கேட்கக்கூடியதாக இருக்கு. சாரி. சுழல் கதை நானும் வாசித்திருந்தேன். மிக அருமையான ஒரு கதை. அதாவது அந்த எப்படி அந்த தையல் பட்டறைக்குள் நுழைந்து அந்த அந்த விடயத்தை அழகாக தெளிவுபடுத்தியது. அப்படி நீங்கள் அந்த சிறுகதைகளிலும் ஆர்வத்தை காட்டுவதை விட்டு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். எழுத்துத்துறையும் விட்டு போகாமல் ஆசிரியர் துறையும் போய் கொண்டிருக்கிறது. அதே நேரம் உங்களோட பரத கலையோடையும் இருக்கின்றீர்கள். அந்த பன்முக ஆளுமை உங்களுக்குள்ள இருக்கிறதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்தேன். அன்றைக்கு MTV என்ற நிகழ்ச்சியில் உங்களோட நடனத்தையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தோம். வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த நேர்காணலை பலரும் அறியக்கூடியதாக உங்களோட திறமையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். அதாவது பரம்பரை என்பது மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். என்றால் யாரோ ஒரு ஆள் இந்த கற்ற கல்வியையும் கற்ற தொழிலையும் அடுத்த சந்ததிக்கு அப்படியே பரப்பேக்குள்ள வந்து அது வாழையடி வாழையாக எடுத்து செல்லப்படும். நீங்கள் உங்களோட தாத்தாண்ட விடயங்களை சொன்னீர்கள், அது உண்மைதான். ஏனென்றால் அப்படி ஒருவர் இருந்தால் தான் பின்னால உள்ள வாழ்க்கை வந்து அடுத்த சந்ததிக்கு கூட ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அந்த வகையில் உங்களுக்கு அப்படி அமைந்திருக்கிறதை நீங்கள் அழகாக சொல்லியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் கஸ்தூரி. நிச்சயம் நீண்ட தூரம் நீங்கள் செல்ல வேண்டும். எழுத்துத்துறையாயினும் கல்வித்துறையாயினும் நீங்கள் நீண்ட தூரம் தொடர வேணும். உங்களோட முயற்சிக்கு பாராட்டுக்கள். நன்றி. சிறப்பாக நேர்காணல் செய்த எங்களோட சாந்தினி டீச்சருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி டீச்சர். கேட்டுக்கொண்டிருந்துட்டு ஓடி வந்து நீங்க தட்டி தந்திருக்கிறீங்க. நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. நீங்களும் அறிந்திருப்பீங்கள், நாங்கள் தமிழ் MTVயில் அன்று விருது விழாவில் கண்டிருந்தது. நகுலா டீச்சரும் இந்த வானொலியில காற்றலில நிறைய நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவரும் நிறைய தொகுப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவரு அறிந்து கண்டிருந்திருப்பீங்க. நீங்கள் இந்த வானொலிக்குள் வந்தால் பார்க்கலாம் நிறைய எங்களுடைய படைப்பாளர்கள் எவ்வளவு பேர் எவ்வளவு படைப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். வியாழக்கிழமை கவிதை நேரத்தினை தொகுத்து தருபவர்களில் ஒருவராக நகுலா டீச்சரும் இருக்கிறார். அந்த நீங்கள் உங்களது கவிதைகளையும் இந்த நேரத்தில் படைத்தால் எங்களது வானொலியும் மகிழ்ச்சி அடைவேன். நல்லது. உண்மையிலே மகிழ்ச்சி. கஸ்தூரி, உங்களுக்கு சில நேரம் நிறைய எழுத வேண்டும் என்றால் இந்த வானொலியிலும் எழுதி கொள்ளுங்கள். பாத்தில காட்சியில லண்டன் தமிழ் வானொலியிலும். நன்றி நன்றி அம்மா. நன்றி. தொடருங்கள். நன்றி. நன்றி நகுலா சிவநாதன் அவர்களே. நன்றி டீச்சர். அடுத்து ஜெர்மனியில் இருந்து இன்னொருவர் ஓடி வந்து இணைந்திருக்கிறார். இன்னொரு படைப்பாளர் ஜியா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜியா நடேசன் அவர்கள். வணக்கம் அதிபர். வணக்கம் சாந்தினி துரியரங்கன் பாமுகன் மூலம். வணக்கம் கஸ்தூரி அவர்களே. உண்மையாக இன்றைக்கு உங்களை அறிமுகம் செய்த முதலாவதாக சாந்தினி துரியரங்கன்
லண்டன் நம்ம ரேடியோ ஃபார்முங்க மூலம் அது ஜூம் மீட்டிங்கில் எங்களுக்கு அறிமுகப்பாட்டு எடுத்து நாங்களும் நன்றிகளை குறிக்கின்றோம். இணையத்துக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு உண்மையாக இந்த மூத்தோர்களுடைய கலை இதில் நீங்கள் அறிமுகப்படுத்தி மகிழ்ந்தீர்கள், சிறப்பாக இருந்தது. மற்ற உங்களோட தாத்தா தகப்பன்ற பண்பாடு அந்த பெருமையாக இருந்தது, நீங்கள் அதில் சொல்லிக் கொண்டு இருந்தீர்கள். மற்ற நீங்கள் கோப்பாயில் கல்லூரியில் படித்திருக்கிறீர்கள், வவுனியாவில் நீங்கள் பணிபுரிந்திருக்கிறீர்கள். அந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு கணக்க இருக்கின்றது. இந்த தந்தையாரின் செயற்பாடுகளை நீங்கள் அந்த கைப்பிடிச்சு கொண்டு வர்றீங்களே என்ன, வாழ்த்துக்கிறோம். அப்படி ஒரு தரம் இருக்க மாட்டினோம் என்ன. மற்ற நீங்கள் பரதநாட்டியத்தில் நடன ஆசிரியர் பணிகளை சிறப்பாக செய்யணும். அது ஃபின்லாந்தில் இருக்கிறத பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களோட அக்காண்ட மகளும் அங்கே குடும்பமாக இருக்கின்றார்கள். நான் ஃபின்லாந்த நாட்டை சொல்லிக்கல மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமான நாடு. மற்றது மற்றது இந்த பிள்ளைகளோட படிப்பு தன்மை அதுகளை எல்லாத்தையும் சிறப்பாக அவரும் சொல்லுவா. நீங்களும் அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த மொழியை படித்த ஒரு ஆசிரியராக கடமையாற்ற மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். மற்ற வாழ்த்துக்கள். மற்றது நீங்கள் இப்ப சிறுகதை புத்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க, 11 புத்தகங்கள் என்ன. உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது என்ன. இந்த நீங்கள் இலக்கிய நேரம் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. நீங்க அதுல எல்லாம் எங்களுக்கு பகிர்ந்தளிச்சா நாங்களும் உங்கள பார்த்து நாங்களும் கொஞ்சம் வளர்ச்சி அடையலாம் என்ன. சொன்னாங்க சாந்தினி அவங்க சொன்னாங்க தங்கட மூலமா வெளியிடலாம் புத்தகம். நான் யோசித்து கொண்டுதான் இருந்தேன் நான் எங்க வெளியிடுறதுன்ட்டு. அவங்க எனக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. நான் செய்வேன். புத்தகங்கள் வெளியிடலாம், இதுல வெளியிட வாழ்த்துக்கள் கிடைக்கலாம், கனவில் பங்கு பெற்றுவார்கள். சிறப்பு. உங்களுடைய செயற்பாடுகளுக்கு மிகவும் சிறப்பு. பரதநாட்டியத்தில் நடன ஆசிரியர்களுடைய பணிகளுக்கு சிறப்பு. பின் கிளாஸ் ஹவுஸ்ல நீங்க இருக்கிறீங்க எல்லாம் கிளாஸுக்கு அதிகமாக ஃபின்லாந்து நாட்டில எல்லாம் கிளாஸ் ஹவுஸ் தான் வீடாமன்னு வேலையில் அழகான நகரம் என்று சொல்லுவார். நாங்களும் இருக்கா போகணும் தான் யோசிச்சிருக்கிறோம். அங்க இருக்கா சந்திக்கலாம் அக்காட மகள் அங்க அந்த இதா இருக்கிறாள், சிஐடி வந்த போஸ்ட்ல இருக்கிறாள், அந்த இருக்கிறாள் மகரபர் என்ஜினியர். 2 பேரும் அங்க வேலை செய்யணும். கேட்கறதான் வர சொல்லி எங்க போகிறதுக்கு சந்தர்ப்பம் வரையில பார்ப்போம். உங்களோட பணிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மேலும் உங்களோட பணி உங்களோட சிறப்பாக அமைய இறையாசியுடன் நானும் வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி. நன்றியா. உங்களோட முகத்திலே ஒரு சந்தோஷமான முகமா இருக்கிறபடியா உங்களை எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாரையும் வரவேற்பார்கள். உங்களோட பணியும் சிறப்பாக அமையும். நன்றி. வணக்கம். நன்றி ஜெயாநடேசன் அவர்களே. கஸ்தூரி இவர்கள் எல்லோரும் இதில் வாழ்த்து வருபவர்கள் எல்லோரும் தங்களின் ஆளுமைகளை இதில் வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் தான். கவிதையாக இருக்கலாம், இலக்கியமாக இருக்கலாம், அல்லது தாங்கள் இவெல்லாம் 2 தொகுத்து வழங்குவார் நிகழ்ச்சிகள். 2 நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார் ஜெயாநடேசன் அவர்கள். எல்லாரும் ஒரு பேட்டி நிகழ்ச்சி செய்வா, மற்றது ஒரு பொது அறிவு களஞ்சியம் ஒன்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களால் என்ன எவ்வளவு செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் மற்றவர்களுடன் சேர்ந்து பகிர்ந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல ஒரு களமாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொண்டேன். நன்றி ஜெயாநடேசன் அவர்களே. ஆமா, எங்களுக்கு களமை வைத்து தந்த லண்டன் ரேடியோல நீங்களும் வாங்க, உங்களோட பயணிக்கலாம் நாங்களும். நன்றியா. நன்றி சாந்தினி. நன்றி ஜெயாநடேசன் அவர்களே. மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி மகிழ்ச்சியை கொண்டாடுற இதயங்கள் பலரிடத்துல இல்ல, இங்க நான் காண்றேன். அன்புக்கு நன்றி. நன்றி. ஏனென்றால் மற்றவர்களை வாழ்த்தும் போது நாங்களும் வாழ்த்தப்படுகிறோம் என்பதை பலருக்கு புரிவது இல்லை. புரிந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் செய்வதை தட்டி கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தும் போது அவருக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர் இன்னும் அடுத்த படிக்கு கால் வச்சு வளரக்கூடிய நிலை இருக்கிறது. அதனால இந்த காற்றலையில நடாமோகன் அவர்களும் வாணிமோகன் அவர்களும் அதனை வடிவாக செய்து கொண்டிருக்கின்றார்கள், அழகாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை அடுத்தது அவருக்கு இந்த அடுத்த தலைமுறையை நோக்கி இளைஞர்களை வழிப்படுத்தி அவர்களை நல்ல வழியில் செல்ல வேண்டும், அவர்கள் பல விடயங்களை அறிந்திருக்க வேண்டும் என்றதுதான் இதுவினுடைய இந்த காற்றலையினுடைய அதிபருடைய எண்ணமும் அதுதான். நிச்சயமாக. வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே. அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க.
உங்களுடைய நூல்கள் பற்றி கதைத்துக் கொண்டிருந்தோம். அஹ், வணக்கம் சாந்தினி, வணக்கம் ஆம், விருந்தினரே. வணக்கம். வணக்கம். வணக்கம் சாந்தினி, மிக அழகாக உரையாடி கொண்டு இருக்கிறீர்கள். நானும் இன்று ஒரு முக்காவாசி இதிலிருந்து கேட்கக்கூடியதா இருந்தது. மிக மிக சிறப்பு உங்களது தொகுப்பும். அவருக்கும் வாழ்த்துக்கள். வந்து நன்றி. இணைந்து நீங்களும் உங்களை இன்னும் வளப்படுத்திக் கொள்ளலாம். இந்த பாமுக தளத்தில் வந்து இணையுங்கள் என்று உங்களையும் கூறி, சாந்தினி, நீங்கள் உண்மையில் மிக சிறப்பான கேள்விகளை கேட்டு எல்லோரையும் மிக ஆச்சரியத்தில் உள்ளாக்குறதில் எனக்கு நீங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் விதம் மிகவும் பிடித்திருக்கிறது. மிக்க மிக்க நன்றி சாந்தினி. இன்னும் இன்னும் நீங்கள் இன்னும் உயரத்தை இமயத்தில் தொட வேண்டும் என்று நானும் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி சாந்தினி. உங்களுக்கும் விருந்தினர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி செல்வி நித்யானந்தன் அவர்களே. இவர் கொலன் நாட்டிலிருந்து இணைஞ்சிருக்கிறார். கேட்டவுடன் கேட்டுட்டு வாழ்த்த வேண்டும் என்று ஓடி வந்து வாழ்த்தியதுக்கு மிக்க நன்றி செல்வி அக்கா. பரவாயில்ல. நன்றி ஆம், நன்றி நன்றி நன்றி. ஆம், உங்களுடைய நூல்கள் பற்றி நாங்கள் கதைத்துக் கொண்டிருந்தோம். அந்த நூல்களில் முதல் நர்த்தனம் செய்திருந்தீங்கள் என்று சொல்லியிருந்தீங்க. தாத்தாவினுடைய பிறந்த நாள் நினைவாக அதை செய்திருந்தீங்க. அதே அவ்வாறே நீங்கள் எல்லா நூல்களும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் தாத்தாவினுடைய நினைவாக வெளியிட்டிருக்கிறீர்களா அல்லது இடையிடையே செய்திருந்தீர்களா? இல்ல ஒவ்வொரு வருஷம் அந்த நாள்ல வெளியிட்டேன் நான். ஆனா வெளியிட்டது விவேகானந்த கல்லூரியில, அங்க ஒரு கோயில் இருக்கு கல்லூரிக்குள்ளவே. அங்கேயே நான் பெரிய அளவுல இடம் எடுத்து செய்யல, கோயில்ல வச்சு அந்த ஆள்ல வெளியிடுவேன். அந்த அதிபரோ உபதீபரோ வெளியிடுவாங்க அங்க. அப்ப அங்க இருந்த காலத்துல கொழும்புல இருந்த காலத்துல கொழும்புலையும், பிறகு கடைசியா நான் வெளியிட்டது சாவச்சேரி ஒரு ஐங்கரன் மண்டபம் எடுத்து அங்க வெளியிட்டு நான். மற்றபடி இது இடம் எடுத்து செய்யாட்டிக்கு நான் அந்த நாளை விடாம தொடர்ந்து செய்து கொண்டு வந்தேன். நான் அப்பாண்ட இறப்பு சில இடையில வந்த கசப்பான காயங்களால கொஞ்சம் இல்லாம இருந்திருக்கும். ஆனா தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. பாவங்கள் பேசிடும் பரதக்கலை என்று சொல்லி கூடுதலாக செய்து கொண்டு வந்துட்டு இப்ப இந்த வெற்றி தமிழினி என்ற ஒரு தலைப்புல ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறீங்களா? அது எது கலை, என்ன சம்பந்தமான கலையாக இருக்கு? இல்ல அது எனக்கு கிடைச்ச விருது. எனக்கு 11 விருது கிடைச்சிருக்கு. அதை நாங்கள் இறுதியில் எங்களுக்கு நாங்கள் அதை பற்றி கதைப்போம். இப்பொழுதே எழுத்தும் வாழ்வும் என்றபடியினால உங்களுடைய வாழ்க்கையில இந்த எழுத்து என்பது மிக பிரதானமான ஒரு இடமாக இருக்கிறது. நீங்கள் வாழ்வில சந்திச்ச ஒவ்வொரு விடயங்களையும் ஏதோ ஒரு விதத்துல கவிதைகளாகவோ கட்டுரைகளாகவோ சிறுகதைகளாகவோ நாவலாகவோ பதிந்து கொண்டு வந்திருக்கிறீங்க. அதில உங்களுடைய அந்த பதிவுகள் எல்லாம் நூலாக்கங்களாக வரும் பொழுது சொல்லுவார்கள், ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு பிரசவம் என்று சொல்லுவார்கள். அந்த அனுபவம், அந்த மகிழ்ச்சி என்பது அந்த எழுத்தாளருக்கு ஒரு பூரிப்பும், ஒரு அடுத்த கட்டத்துக்கு இன்னும் ஒரு எழுதவனும் இன்னொரு செய்யவனும் என்ற ஊக்கத்தை தருகின்றது. இவ்வாறு நீங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது பல இடங்களில் உங்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன. பல இடங்களில் உங்களை வாழ்த்தி கௌரவிச்சும் இருக்கிறார்கள். நான் ஒரு சில படங்களை இணைத்து கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். எனக்கு இந்த படம் ஒன்று நினைக்கிறேன் இது இந்தியாவில் நடைபெற்ற ஒரு கௌரவிப்பாக இருக்குமோ என்று சொல்லி தோன்றுகிறது. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது உலக பாவலர் என்று இந்தியாவுல தியாகராஜ மண்டபத்துல நடந்தது இந்த பாராட்டு. இது தமிழுக்காக எனக்கு கிடைச்ச விருது. என்னுடைய தமிழ் கவிதைகளுக்காக இந்த கூட நான் முகநூல்ல கவிதைகள் எல்லாம் பதிவு செய்வேன். அப்ப கூட நான் ஆரம்பிச்சது முகநூல்ல 2017, 18, 19 அந்த கால பகுதியில நிறைய கவிதை எழுதியிருக்கிறேன். அது 200, 300 கவிதையை தாண்டி இருக்கும். ஒரு 200 சான்றிதழ் தந்திருப்பாங்க அவங்க. அப்ப அந்த கவிதை மூலம்தான் எனக்கு இவங்க அறிமுகமானாங்க. அப்ப எனக்கு இந்த கவிதைய
அவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர். அப்ப அவர் எனக்கு தெரோணும் என்று கூப்பிட்டாப்புல போய் வாங்கினான். இது ஒரு சங்க புலவர் கிரீடம் எல்லாம் வச்சு எனக்கு கொஞ்சம் பக்கமா போயிட்டு பெரிய பெரிய சபையில பெரிய அளவில் அவர்களது கௌரவம் இருந்திருக்கிறேன். என்ன நான் நினைக்கிறேன், எல்லாரையும் ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். இதை கௌரவத்தை பெற்றுவிட்டு அப்படியே அமைதியாகப்படாது, அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வேண்டும் என்று நினைத்துத்தான் கௌரவித்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா அங்க என்ன கௌரவிச்சவங்க எல்லாரும் பெரிய பெரிய கவிஞர்கள். இந்த நான் உங்களுக்கு இது மற்ற பக்கம் உங்களுக்கு இருக்கோ தெரியும் உங்கள்ட்ட. ஆனா மற்ற பக்கத்துல நிறைய அந்த அந்த தியாகராஜ மண்டபத்தை ஃபுல்லா ஆட்கள் இருந்தவங்க எல்லாருமே பெரிய கவிஞர்கள், எழுத்தாளர்கள். அப்படி அந்த சரியான போற்றுதலுக்குரிய ஆட்கள் எனக்கு வந்து வாழ்த்தினது எனக்கு பெரிய சந்தோஷம். மிக சிறப்பு சிறப்பு. இது ஒரு படமாக இருக்கும் பொழுது இன்னொரு படம் ஒன்று வருகின்றது. நீங்களும் நான் நினைக்கிறேன் இது பினிஸ் பிள்ளைகளோட நிக்கிற ஒரு படம். என்னுடைய வகுப்பு பிள்ளைகள். நீங்கள் பினிஸ் பாடசாலைக்கு இந்த உடுப்போடு செல்வீர்களா அல்லது அங்கத்து அவர்கள் மாதிரியான உடுப்போடு செல்வீர்களா? இல்ல நான் எந்த கலாச்சாரம் ஒரு கலாச்சார நிகழ்வுக்கு நான் எந்த உடுப்புலதான் போவேன். சாரியில போவேன். நான் அதை விட்டு கொடுக்கல. ஒரு நிகழ்வு நடந்ததாண்டு. அப்ப நான் சும்மா நார்மலா பாடசாலையில வகுப்பெடுக்கிற இது. ஆனா அவங்களுக்கு ஒரு நிகழ்வு பழக்கினான் நான். நான் பினிஷ் பாட்டுக்குமே நான் டான்ஸ் பழக்கிறேன். சரி, நல்லது. வேற ஒரு பினிஷ் இப்ப நாங்க கதையை பற்றி நீங்க கதைக்கிறீங்க. ஆனா நான் இஞ்ச மொழி தமிழ்ல இருக்கிறத நான் பினிஷ்ல மாத்தி அவங்களுக்கு இப்ப வருங்காலத்துல நான் பினிஷ் மொழியிலையும் பின்லாந்து மொழியிலையும் நான் எழுதக்கூடிய ஆற்றல் எனக்கு வெறும் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறேன். உண்மையில நிச்சயமாக அது வரவேற்புக்குரியது. தமிழில் இருந்தது பினிஷுக்கு போகணும், பினிஷில் இருந்தது தமிழுக்கு வர வேண்டும். அதுதான் பாரதியார் 8 திக்கு செல்வீர் கலை செல்வங்கள் கொணந்திங்கு சேர்ப்பீர் என்று சொல்லி இருந்து பாடியிருந்தார். அவற்றை கொண்டு வரும் பொழுது நாங்களும் அதை சுவைக்கக்கூடியதாக இருக்கும். நினைக்கிறேன் நீங்கள் இப்பொழுது பினிஷில் இருக்கும் எழுத்தாளர்களில் பிரபலியமானவர்கள், பினிஷ் கவிஞர்கள் எல்லாரையும் தேடுவீர்கள் என்று நினைக்கிறேன். அப்படித்தானே? அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த விடுமுறை நாட்கள் அவங்க இந்த பெரிய பெரிய ஆட்கள் நான் இதுல விடுமுறை வர்றது சில நேரங்கள்ல. அப்ப அவங்க இந்த கதை எப்படியும் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு தூண்டணும். அப்ப அப்படி இருக்குது. நாங்கள் அவங்களோட பகிர்ந்து கொள்ளுவேன். நிச்சயமாக. அவர்களும் கொண்டு வருவார்கள். டீச்சர் இது படிச்சீங்களா, இவர் இப்படி இருக்கிறார், எழுதி இருக்கிறார் என்று சொல்ற அளவுக்கு வருவார்கள் என்று நினைக்கின்றேன். இது எந்த நினைக்கிறேன் ஒரு 15, 13, 14, 15 வயது பிள்ளைகளா இவர்கள்? அப்படி 16, 15, 16 பிள்ளை வயசுலதான் இது எடுத்திருக்கலாம். இது கொஞ்சம் 3 வருஷத்துக்கு முதல் எடுத்த படம். ஆமா, புது படம் இல்ல. அழகாக இருக்கின்றது. அடுத்த படத்துக்கு செல்கிறேன். இது நீங்கள் ஒரு விழாவில் நினைக்கிறேன் மங்கள விளக்கேற்றுகிறீர்கள் போல தெரிகிறது. இது பரதகலா மன்றத்தின் ஆண்டு விழா. நான் ஒரு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் தொடர்ச்சியா ஆண்டு விழா செய்த நான். பிறகுதான் எனக்கு கொஞ்சம் விட்ட நான் செய்யாம இப்ப ஒரு 10வது 11வது ஆண்டு விழா செய்ய வேண்டு இருக்கு. ஆனா இது அந்த 3வது ஆண்டு விழாவோ இன்னும் ஒரு நிகழ்வுல இது எடுத்த படம். ஆண்டு ஒரு 13 நிகழ்வு பழக்கினான். நானும் பிள்ளைகளோட சேர்ந்து ஒரு நாட்டிய நாடகம் ஆடினான். அப்ப அந்த அதுக்கேற்ற உடைகளோடு நிக்கிறீங்கள், அதுக்கேற்ற உடை அலங்காரத்தோடு நிக்கிறீங்கள். நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இவ்வாறான படங்களில் ஒரு நல்ல விருப்பங்கள் இருக்கிறது என்று நினைக்கின்றேன். சில படங்களை பார்க்கும் பொழுது அந்த தன்மை இருக்கின்றது. இதில் உங்களிடம் மாணவி ஒருவர் ஆசீர்வாதம் வாங்குற படம் ஒன்று இருக்கின்றது. இவ்வாறு இது உங்களுடைய பிள்ளைகளை நினைக்கின்றேன். இது பரதகலா மன்றத்துல படிச்ச பிள்ளைகள். ஒரு ஆண்டு விழாவில் அவங்களுக்கு சான்றிதழ் பரதகலா மன்றத்தால கொடுத்த சான்றிதழோட நான் நிக்கிறேன். நடுவில் நீங்க நிக்கிறீங்க. உங்களை சுத்தி சின்ன வந்துதான் இங்க பரதநாட்டியம் உருவாக்கினான். நான் விரைக்குல இங்க பரதநாட்டியம் பிள்ளைகளுக்கு தெரியாது. நான் வந்த அப்படிதான் பரதநாட்டியம் என்ற ஒரு கலை இருக்கிறதுன்றது பிள்ளைகள் உண்மையில குட்டிகாக்களா
இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இப்போது இவர்கள் எல்லாம் வளர்ந்து இருப்பார்கள். அடுத்து இன்னொரு வரவே ஒரு பாராட்டு விழா ஏதோ ஏதோ நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு ஆசிரிய தொழிற்கல்வி முடிச்சோன்னே எனக்கு வந்த இது சான்றிதழும் அந்த தொப்பியும். ஓ சரி சரி. ஆனா இது ஒரு இந்த தொப்பி எல்லாரும் நான் நினைச்சு நீங்க சும்மா உங்களோட இதப்படி இது படிச்ச பட்டத்துக்காக அங்க அணிவிக்கிறது இந்த முறை ஒன்று இருக்கிறதா? இப்படி இந்த முறையை இப்படி சொல்லுங்க. இப்படி இருக்குது என்னன்னா, இவங்க எல்லாரும் என்னோட படிச்ச பெரும்பான்மை ஆட்கள் பின்லாந்தாக்கள். நான் அந்த வெளிநாட்டுக்காரர் படிக்கிறது குறைவு. அப்ப நான் வந்து படிக்கல. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் துவங்கிட்டாங்க. ஆனா நான் வந்து படிக்கல. நான் 1வது, 2வதா தான் இருப்பேன் நினைக்கிறேன். இந்த ஆசிரியர் தொழிற்கல்விய படிக்கல. அந்த காலகட்டத்துல எடுத்த படம். அழகு. என்னோட படிச்சவங்க 2 பேரும். அவங்க பெரிய பெரிய ஆட்களா இருந்தாங்க. ம். நிச்சயமாக. நான் நினைக்கிறேன் எங்களுக்கு பட்டப்படிப்புலான தொப்பி வித்தியாசமா இருக்கும். இதுல ஒரு தொப்பி வித்தியாசமான முறை. இது அந்த நாட்டின் வளமையை நாங்க அறிஞ்சு கொள்கிறோம். பின்லாந்து இல்ல இதுல தொப்பில அந்த கீழ தொங்குதே அந்த நீல கலர். அது ஆமாம் ஆமாம் அந்த என்ன படிப்பன்றத காட்டும். அதுல வேற வேற கலர்ல இதண்டு. ஆமாம். இங்க இந்த இந்த இதே சொல்லுகிறீர்கள். கல்வியோட சம்பந்தப்பட்ட அப்படின்னு சொல்லி காட்டுறது தான் இந்த நீல கலர் இந்த நூல் வந்து அந்த நூல்ல எழுதப்பட்டிருக்கும். கல்வியோட பாடசாலை சம்பந்தப்பட்ட. ஓ ஓகே. அழகு. அதுவும் ஒரு அழகாக அதுல வித்தியாசம் காட்டுவாங்க அந்த நூலில். சரி சரி. நடிகை இதுல ஒரு போலீஸு காமிக்கி அல்லது அந்த இதுக்கு வலிக்கிற அந்த தொப்பியில வித்தியாசமா இருக்குதுல்ல. நான் இதை முதல் அறியக்கு எனக்கு இந்த முதல்ல சில விடயங்களை அறியக்கு எனக்குள் சந்தோஷமாக இருக்கிறது. நான் இன்று இந்த பின்லாந்து நாட்டின் இந்த விடயத்தை அறிந்தது எனக்கு புது விடயம். அதை அறிந்திருக்கிறேன் என்றது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வாறு உங்களுடைய நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து டான்ஸ் கலாச்சார நிகழ்வு ஒன்றுக்கு எடுத்த படம். நான் கலாச்சார நிகழ்வுன்னா நான் சாரியோட தான் போவேன். அவங்க நான் என்ற பண்பாடு இதுகளை விட மாட்டேன். சரி சரி. மிக அழகாக இருக்கின்றது. இது உங்களுடைய நான் பரத கலா மன்றத்தினுடைய இது யூனிஃபார்ம் அவங்களுக்கு இப்படி ஒன்று உருவாக்கி நான் இந்த கலர்ல தான் போட்டுட்டு எல்லாரும் ஒரே மாதிரி உடுப்போட வாங்கோன்னு சொல்லி அந்த நேரம் எடுத்தது. இது ஒரு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு விழா ஒன்றுக்கு எனக்கு மறந்து போயிட்டான நான் நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் அந்த கிறிஸ்துமஸ் அப்படி என்ன ஒரு விழாக்கு எடுத்திருக்கலாம். பின்னுக்கு இருக்கிற அந்த லைட் சொல்லுது எனக்கு அப்படி. சரி சரி. அந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு செய்த ஒரு நிகழ்வாக இது இருக்கின்றது. இருக்கலாம் இது. இவ்வாறு உங்களுடைய தனி போட்டோக்கள் இங்கால வருகிறது. நீங்கள் பாடசாலையில் இருந்து செய்கிற வேலை அல்லது இது இது பிள்ளைகள்ண்டா நான் மேடையில இருந்து ஆடுவன் கீழே இருந்து அவங்க படிப்பாங்க கூட அப்படித்தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் இது பாட்டு போடணும் இல்ல என்னவோ செய்யறேன். மேல நான் நின்று ஆட கீழே அதே பழகுவாங்க அப்படி. இது எந்த வீட்டை எடுத்த போட்டோ. அழகாக இருக்கின்றது. அழகிய போட்டோ நினைவுகளை இந்த போட்டோக்கள் தந்திருக்கின்றன என்று நினைக்கின்றேன். ஆமாம் ஆமாம். தோற்றங்கள் எவ்வாறு வித்தியாசமாக இருக்கு. நான் இது இளமை கால படமாக இருக்கலாம் என்று எண்ணமாக இருக்கிறது. இல்ல நான் அதுதான் எனக்கு நான் குண்டா வர்றதுக்கோ மெலியறதுக்கோ ஒன்றும் செய்ய மாட்டேன். அது இயற்கையா மாறி மாறி வருவேன் நான். அழகாக ஒவ்வொரு தோற்றங்கள். போன வருஷம் எடுத்த படம் இது. எனக்கு நான் போன 2025ஆம் ஆண்டு ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தேன். ஒரு எனக்கு அப்பதான் 25 தான் சாதனை பெண் விருது தந்தாங்க. அந்த டைம் எனக்கு இலங்கையிலும் ஒரு நிகழ்வுக்கு 5 கவிதை நூல் வெளியிட்டாங்க. அந்த நிகழ்வுல இந்த நாட்டியம் என்று 4 தின பாட்டுக்கு செய்த நான். அந்த டைம் எடுத்த படம் இது. இஞ்சியண்டா நாங்க தான் மேக்கப் செய்து நிற்போம். இது அங்க ஒருத்தங்க சொல்லி மேக்கப் செய்தது கொஞ்சம் அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த அமைப்புகள் கேமராவில் நாங்க படம் எடுக்கிறது
நாங்க மேக்கப் செய்யறது போய் நிக்கிறோம். அங்க செய்யக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் என்னன்னா, அங்க வேறு ஒருத்தர் செய்து விடைக்குள்ள இன்னும் அழகா எங்கள காட்டுவாங்க. நிச்சயம். ஆம், ஆம். இது இன்னொரு படம். இதில நான் உங்களுடைய யூடியூப் தளத்தினையும் ஒருக்கா சொல்லுங்கள். உறவுகளுக்கு பார்க்க விருப்பம் என்றால் சென்று பார்ப்பார்கள். அ உங்களுடைய நீங்கள் பல நடனங்களை அதில் ஏற்றி வைத்திருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 400க்கும் 500க்கும் இடையில வீடியோஸ் இருக்கு ஆம். யூடியூப்ல. கிளாசிக்கல் டான்ஸ் கஸ்தூர்னா வெறும் என்ற யூடியூப் சேனல். கஸ்தூரி. மற்றபடி Facebookல எனக்கு கஸ்தூரி மாசில தான் நான் தமிழ்ல எழுதணும். ஆம். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்ல. இப்ப ஒரு 300 400 பேர் தான் இருக்கிறாங்க. அஹ் அஹ் அதனால வரும். இது நான் பேர் நினைக்கிறேன் தேடி தேடி இப்ப அறிந்தால் தான் தேடுவார்கள், இல்லாட்டி தெரியாது தானே. ஆம். நான் இங்கு ஜெர்மனியில் வந்தபோது உங்களை கண்டுபிடித்து உங்களோட இங்கு பாமுகத்தினூடாக உங்களை தெரியப்படுத்த வேண்டும், உங்களை நாங்கள் எங்கண்ட உறவுகளுக்கு அறியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் உங்களை அழைத்திருந்தோம். மிக அழகாக உங்களது பக்கங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. வணக்கம். வணக்கம். வணக்கம், வாங்கோ. நான் முற்றுமுழுதாக கேட்கல. சாந்தினி தெரியும், நான் அந்த 7:30 நேர மாற்றத்துக்கு பிறகு நான் கவனிக்க முடியாத ஒரு சூழல். அப்படி இருந்தும் இவருடைய கதை ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் பார்த்தோன்னா கதைக்கணும் மாதிரி இருந்தது. நான் நினைக்கிறேன் எழுத்தாளர் என்னும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. வெரி சாரி, நான் அவட இதை லிசன் பண்ணல. பட் அதுக்கு பிறகு நான் செய்வேன். ரெண்டாலும் வாழ்த்துக்கள். ஒரு பெண்ணாக வந்து 450, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை 300 ஃப்ரெண்ட்ஸ் உண்டா. 300 பெரிய விஷயம் தானே இல்லையா? எனக்கு 1-2 தான் இருக்கு. அப்படி இருக்கல நீங்கள் 300 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது பெரிய ஒரு சாதனை என்று தான் நான் நினைக்கிறேன். அதை விட நீங்கள் பெரிய மேடைகள் எல்லாம் ஏறி இருக்கிறீங்க மாதிரி தெரிகிறது. உங்களுடைய ஒவ்வொரு விதமான புகைப்படங்களுமே உங்களுக்கு வேறு வேறு உருவங்களையும் வேறு வேறு சக்திகளையும் தருமான்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய அபிப்பிராயம். அந்த விதத்தில் இந்த வேளையில் உங்களுக்கு உங்களுடைய நாட்டியத்துறை இருக்குது, நான் நினைக்கிறேன் எழுத்துத்துறை என்று நான் கேட்கையில் நீங்கள் புத்தகம் நூல் வெளியீடு செய்திருக்கிறீங்கள் என்று கேட்கல எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறது. ஆனால் நான் நிறைய நூல்கள் செய்திருக்கின்றார் நவயோதி அக்கா. இவவும் ஒரு எழுத்தாளர், நூலாசிரியர். நிறைய அடுத்த நிகழ்ச்சி செய்வதற்கு தயாராக இருக்கிறார் கஸ்தூரி. இவர் நிறைய நூல்கள் செய்திருக்கிறார். அடுத்த கவிதைகள் நிறைய எழுதியிருக்கிறாங்க, கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கிறார், சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்கிறாங்க, நாவல்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ஆமாம். இவ ஒரு பரதநாட்டியம் தொடர்பாக ஆசிரியராக இருந்தாலும் தமிழ் மேல இவாவுக்கு இருக்கிற ஈடுபாடு இவர் எழுதுற எழுத்துகள்ல தெரியுது. இவர் எழுத்து மொழி நடை வாசித்திருந்தேன். மிக அழகான மொழி நடையாக இருக்கிறது. கஸ்தூரி, நீங்கள் எழுதி அனுப்பியது உண்மையில அழகான ஒரு மொழி நடை. நல்ல ஒரு எல்லோருக்கும் அந்த மொழி நடை முக்கியமானது ஒரு எழுத்தாளர்ல. நவயோதி அக்கா சொல்லுவான்னு நினைக்கிறேன். நவயோதி அக்கா இதுல நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. இலகுவாக நான் நினைக்கிறேன் வாசகர் மத்தியில் அவர்களுடைய கொலோக்கியல், அதாவது அவர்களுக்கு விளங்கக்கூடியதாக எழுதியதுல அந்த இலக்கியம் வந்து சரியான வெற்றி பெறும்ன்றது என்னுடைய கருத்து. ஏனென்றால் நாங்கள் விளங்காத அல்லது மொழியலை மிகவும் கடினமாக்கியதுன்றதை விட அவர்கள் பேச்சு மொழியிலேயே அவர்களுடைய பழகின்ற மொழியிலேயே நாங்கள் எங்களுடைய இலக்கியங்களை ஒரு பரிணமித்து விடும்பொழுது அது வந்து மிகவும் ஒரு வெற்றிகரமாக உங்களுக்கு திகழ்ம நினைக்கின்றேன். அந்த விதத்தில் உங்களுடைய எப்படியான கலைப்பணி மற்றும் எழுத்து பணி நான் ஆச்சரியமாக இருக்கிறது. நாவல், சிறுகதை, கட்டுரை, கவிதை வந்து எல்லாருக்கும் வராது. அது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ். அந்த விதத்தில் அந்த அப்படி வாரதெல்லாம் ஒரு அது எப்படி என்ன சொல்ல தெரியல. எனக்கு கவிதை வந்தது நான் நினைக்கிறேன் முதல் கவிதை உனக்காக எழுதுகிறேன் உறவாக விரும்பி இந்த இறங்காத இரவுகளில் உறங்காத ஒரு சமயம். அதான் நான் எழுதின ஒரு முதலாவது கவிதை. நீங்க நல்லா வாசிக்கிறீங்க போல இருக்கு இல்லையா? ஆரம்பத்துல அப்பாவினுடைய தூண்டுதலால் நிறைய வாசித்து இருந்தேன் என்று சொல்லி இருந்தார். நிறைய வாசனை தான் ஒரு
ஆக்களை விரிவுபடுத்துறது இதயத்துக்குள்ள வேற விதமான ஒரு எங்கட நாடு இருண்டு போச்சு, எங்கட நாடு இருண்டு போச்சு. ஆமா ஆமா, நீங்க லைட் போட்டீங்கன்னா இப்ப இப்ப வெளிச்சம் இருக்கிறது. இருண்டு போட்டோன்னு தெரியல. நான் ஒரு கவிதை வேணுமெண்டா என்ற 2019ஆம் ஆண்டு முதல் இஞ்ச வந்தா பிறகு நான் நினைக்கிறேன் 17ஆம் ஆண்டு ஒரு கவிதை ஒன்று நான் முதல் எழுதி, இது அப்பாவுக்கு தெரியும் இந்த கவிதை. அப்பா பார்த்து முதல் நல்லா இருக்குன்னு சொன்ன கவிதை ஒன்று வாசிக்கிறேன். நீர்க்குமிழி என்று சொல்லி ஒரு தலைப்பில் எழுதியிருக்கிறேன். ஒரு நொடி பொழுதும் வாழும் உனக்கு ஏன் இவ்வளவு அழகு? அழகுக்கு அழகு சேர்க்கும் தன்மையை உனக்கு யார் கற்றுத் தந்தது? ஆணவத்தால் குமிழ் குமிழா எழுந்தாயோ, அதனால் குறுகியதோ உன் வாழ்க்கை. காற்றை சிறைப்பிடிக்கும் உனக்கு காக்க முடியவில்லையா உன் உயிரை? நீ விளையாட்டாய் வியப்பை ஏற்படுத்தி ஏன் வினாடியில் அழிந்து போகின்றாய்? இவ்வளவுதான் வாழ்க்கை என்று உணர்த்தும் உன்னிடம் கற்றுக்கொள்வார்களா பாடத்தை? நல்லா இருக்கு. இதுதான் நான் முதல் கவிதை என்று எனக்கு தெரியாது, கவிதை எழுத தெரியாது. ஆனா அந்த கொரோனா டைமும் அந்த அதுக்கு முதல் நினைக்கிறேன், அந்த நான் வீட்டுல கொஞ்ச காலம் இருக்கேக்குல முதல் கவிதை இது எழுதிட்டு அப்பாவுக்கு அனுப்பினான். எப்படி இருக்கு அப்பா கவிதை எழுதுறேன் நான்ட்டு. அது உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அப்பாக்காக. அப்பா சிறப்பான ஒரு கவிதை. ஒவ்வொரு ஆக்களும் பாக்குற பார்வை ஒரு வித்தியாசமான ஒரு அணுகு பார்வையில பார்த்திருக்கிறீர்கள் நீர்க்குமிழிய. நீர்க்குமிழி பார்த்தினா ஒரு கல்ல ஒலிம்பி லைட் போடட்டா? ஆம் ஆம், மிக சிறப்பு சிறப்பு சிறப்பு. எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர்ற நேரங்களும் வந்து விட்டது. மிக நன்றி நவயோதி அக்கா, வந்து நிகழ்ச்சியில வாழ்த்தி உங்களது கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றிகள். எங்களுடைய முட்டத்து மலர்கள் 302வது நிகழ்ச்சி மிக அழகாக கஸ்தூரி மாஸ்லன் அவர்களுடைய அனுபவங்களோடு, அவர்களுடைய ஆளுமையோடு, அவர்களுடைய திறமையோடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இயக்குனர் அவர்களே, உங்களது நேரங்கள் கிடைக்கும் என்றால் ஒரு முறை இணைந்து உங்களது வாழ்த்துக்களையும் கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரங்கள் நாங்கள் தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். மிக அழகாக இன்றைய முட்டத்து மலரில் கஸ்தூரி உங்களுடைய கதைகள் இங்கு இன்று மலராக மலர்ந்து நறுமணம் வீசி இருக்கின்றது என்றுதான் சொல்லுவேன். இன்னும் நிறைய உங்களுக்குள் ஆளுமைகள் இருக்கின்றன, அவற்றை பற்றியெல்லாம் கதைக்க வேண்டும். ஏனென்றா பின்லாந்து நாட்டை பற்றி கதைப்பதற்கு எனக்கு ஆர்வம் இருக்கிறது. அதை பற்றி அந்த நாட்டின் மொழிகள் எவ்வாறு அந்த எங்களுக்குள்ளுடைய கல்வி முறைக்கும் பின்லாந்துடைய கல்வி முறையும் எவ்வாறு வித்தியாசப்படுகிறது, அவை எவற்றை முதன்மைப்படுத்தி கொண்டு போகின்றார்கள், வாழ்க்கைக்கு தேவையான கல்விகள் நடைபெறுகின்றனவா என்று சொல்லி அறிய வேண்டும் என்ற நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. உங்களுடைய அந்த கேள்விகள் எல்லாம் இன்னொரு முறை அவற்றை நாங்கள் வைத்துக்கொண்டு உங்களுடைய எதிர்கால லட்சியம், நீங்கள் ஆசிரியராக இருக்கிறீங்க, எழுத்தாளராக இருக்கிறீங்க, நாட்டிய கலைஞராக இருக்கிறீங்க, இவற்றில எவற்றை முன்னோக்கி இன்னும் நகர்த்த வேணும், இன்னும் அதுல இன்னும் சிறப்பு பெற வேண்டும் என்று நினைக்கிறீங்க? நான் எந்த படைப்புகள் எல்லாம் போய் எல்லாரையும் சேரணும்னு நினைக்கிறேன், ஏதாவது செய்துட்டு போகணும்னு நினைக்கிறேன், என்னை மறக்க கூடாது ஒருத்தருமன்னு நினைக்கிறேன். வேற என்ன ஒன்று நான் சொல்லணும், நான் பட்டிமன்றங்களை நிறைய செய்திருக்கிறேன். எனக்கு அந்த சந்தர்ப்ப பட்டிமன்றத்தை செய்ய எனக்கு தூண்டியது அகனி சுரேஷ் என்று கனடாவில் இருக்கிறாங்க. அவங்க எனக்கு நிறைய நிகழ்ச்சி தந்தாங்க. எனக்கு முதல் கதைக்க எல்லாம் சரியான பாட்டு வராது எனக்கு எல்லாம் இருக்கும். ஆனா வெளியில வர வார்த்தைகளாக கோத்து கோத்து கொண்டு வர வேண்டும் அடுக்கடுக்காக. அவங்க எனக்கு அந்த கொரோனா டைம்ல எல்லாம் எனக்கு நிறைய நிகழ்ச்சி, பட்டிமன்றங்கள், வேற கருத்து பகிர்றது அதெல்லாம் தந்தாங்க. இப்ப கடைசியா எனக்கு ஒரு நாட்டிய சிப்பி என்று என்னென்ன அவற்ற பாடல் எல்லாத்துக்கும் நான் நாட்டிய அமைப்பு போட்டிருக்கிறேன். அதெல்லாம் நாட்டிய சிப்பி விருதும் தந்திருக்கிறேன். நிறைய விருதுகளும் கௌரவிப்புகளும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். சாதனை பெண், நவரச கலைகள், நாட்டிய சிற்பி, ஆடல் நாயகி, சங்கப்புலவர், அபிநய நர்த்தகி, தமிழ் தென்றல், மாண்புமிகு மகளிர் விருது உங்களுக்கு அண்மையில
ஜெர்மனியில தமிழின் டிவியின் விருது விழாவில் கிடைக்க பெற்றிருந்தது. வெற்றி தமிழினி, ஸ்ரீ சாயிரா தங்க விருதும் பெற்றிருக்கிறீங்க. இவ்வாறு நிறைய விருதுகளும் பெற்றிருக்கிறீங்க. இன்னும் இன்னும் பல விருதுகள் நீங்கள் பெற வேண்டும். ஒவ்வொரு விருது பிறக்கையும் உங்களை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேணும், அடுத்த கட்டத்துக்கு படிக்க உயர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்குள் இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்றைய முற்றத்துமல்ல நான் நினைக்கிறேன் உங்களுடைய பேட்டிகள் வேறு ஏதாவது நிகழ்ச்சி ஏதாவது வந்திருந்தனவா? எனக்கு அந்த சாதனை பெண் தந்தாங்களே இனிய நந்தவனமா, அவங்க எனக்கு அங்கத்த புத்தகங்கள்ல வந்திருக்கு. அதை விட நான் ஒரு இலவச நாட்டிய ஒன்று செய்து கொண்டேன் நான். அதால அதை அறிஞ்சு எனக்கு இந்தியா பேப்பர்ல எல்லாம் எனக்கு வந்திருக்கு. நீங்களும் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு ஏதோ செய்திருந்தீங்களா நடனம் பற்றியது? நிகழ்ச்சி தொகுப்பு நெதர்லாந்துல இருந்து செய்திருந்தேன் நான். ஆரம்பத்துல சூரிய தமிழ்ல நான் ஆரம்பிச்சேன் நான். அதை தொடர்ந்து பிறகு பின்லாந்துலயும் கொஞ்ச நாள் ஒன்று செய்த நாங்கள். இப்பவும் செய்து செய்து நாங்கள் எனக்கு சங்கத்தானே கஸ்தூரி என்று சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதுலயும் போட்டு கொண்டிருக்கிறேன். அது பெரிய அளவுல கன பேர் இல்ல, கொஞ்சம் பேரோட இருக்கு சங்கத்தானே கஸ்தூரி என்று. அதுல தமிழ்லயா அல்லது இங்கிலீஷ்ல அடிக்கணுமா? சங்கத்தானே நான் தமிழ், நான் மொழி கலப்பு லேஸ்ல செய்ய மாட்டேன். தேசியத்திலயும் என்கிட்ட நிறைய வராது. தவிர்க்க முடியாம ஒன்று ரெண்டு சொற்கள் வந்தா சரி. எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா சொல்லி தந்தது மொழி கலப்பு செய்யக்கூடாது, அந்தந்த மொழியாக்களோட அந்தந்த மொழியில கதைக்கணும். அதை நாங்க கடைபிடிக்கிறோம், வேற நேரம் தவறாமை. அப்ப அதால நான் கலப்பு செய்ய மாட்டேன். சங்கத்தான கஸ்தூரி அது தமிழுக்கு உருவாக்கப்பட்டது, தமிழ்ல இருக்கும். ஓகே, மிக சிறப்பு சிறப்பு. நிறைய யூடியூப் தளங்களோடு நீங்கள் இப்பொழுது உங்களுடைய நடனம் பற்றி ஒரு யூடியூப் தளம் சொல்லியிருந்தீங்க. இப்பொழுது எழுத்துக்கள் உங்களுடைய ஆளுமைகளை இன்னொரு யூடியூப் தளத்திலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று நினைக்கின்றேன். மிக அழகு. உங்களுடைய நிகழ்ச்சியில நீங்கள் கொண்டு வந்து இன்னும் இன்னும் அடுத்த படிநிலைகளுக்கு உயர வேண்டும் என்று பாமுக உறவுகளோடு சேர்ந்து முற்றத்து மலர் நிகழ்ச்சியினூடாக வாழ்த்தி மகிழ்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்வதற்கு நேரங்கள் நெருங்குவதனால் நிறைவு செய்வோம். உங்களுடைய நிறைவான கருத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம். என்ன ஒரு விஷயம் நான் சொல்லணும், அந்த நாட்டிய ஆசிரியரை படிப்பிச்ச நாட்டிய ஆசிரியரை ஒரு ஆள் 2 பேரை சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுல எனக்கு ஆரம்பம் படிப்பிச்சது நளினி சிவராம், மிர்லாயினி ஜெயமோகன் ஆஸ்திரேலியால இருக்கிறாங்க. பிறகு விமலா மிஸ் வந்து மீசாலையில இருக்கிறாங்க. வசந்தி குஞ்சிதபாதம் ஜாழ்ப்பாணத்துல இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்கள்ட்ட படிச்சிருக்கிறேன் நான். அதற்கு பயந்து கொள்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவிப்பதும் ஒரு சிறப்பு நினைக்கின்றேன். மிக நன்றி. உங்களது இந்த இணைவுக்கும் இன்றைய பகிர்வுக்கும் எனது அன்பான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் சொல்லிக்கொண்டு நிறைவுக்கு கொண்டு வருவோம். நெட்ல பிரச்சனைகள் வருகின்றது என்று நினைக்கின்றேன். இதுல வீடியோ நின்று வந்தது. இடைய நினைக்கிறேன் இணைய எனது பிரச்சனையாக இருக்கிறது இடையிலேயே. மிக சிறப்பு, மிக நன்றிகள் உங்களுக்கு. இயக்குனர் அவர்களும் இணைந்திருக்கிற ஒரு வரிகளை கேட்டுக்கொண்டு இயக்குனர் அவர்களே வணக்கம். நினைக்கிறேன் இன்றைக்கு அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றது போல தெரிகிறது. இல்ல மன்னிக்க வேணும், நான் பயணிச்சு கொண்டு வரைக்குள்ள கவனம் வேற பக்கமா போய் நான் கேட்க முடியல. ஏனென்றால் ஸ்வீடன்ல பின்லாந்து நாட்டை பற்றி நிறைய அறிய வேணும் என்றெல்லாம் இருந்தான். அவை நேரம் தவறிட்டது. மீளலையில கேட்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தால் இன்றைய விருந்தினரோடு பேசலாம். இருந்தாலும் ஆரம்பங்கள் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிகச்சிறப்பு. அந்த அடிப்படையில் தொடர எங்களுடைய வாழ்த்துக்களையும் சேர்த்து கொள்ளுங்கள். நன்றி 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 நன்றி. உங்களுக்கும் இருவருக்குமே நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி இயக்குனர் அவர்களே, மிக்க நன்றிகள். இன்றைய நிகழ்வில் இணைந்து வாழ்த்திய உறவுகள் நகுலா சிவநாதன் அவர்கள், ஜியா நடேசன் அவர்கள், செல்வி நித்யானந்தன் அவர்கள், நவயோதி யோகரட்னம் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு
எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி. நன்றி. எனக்கு நேரம் இல்லை என்று கூறுபவர்கள் மத்தியில் என்னை கொண்டாட நினைத்து இந்த அருமையான சந்தர்ப்பத்தை அளித்த பாமுக நேரலை நடத்தி கொண்டிருக்கும் நடாமோகன் அவர்களுக்கும், அவர்கள் மனைவியார் வாணி நடாமோகன் அவர்களுக்கும் என் அகமகிழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அத்தோடு அன்பு நிறைந்த சாந்தினி ஆசிரியருக்கும் எனது இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றியை கூறி அகமகிழ்ந்து விடைபெறுகின்றேன். மிக்க நன்றிகள். சந்திப்போம் அடுத்த முற்றத்து மலர்களில். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.